ஒவ்வொரு சுத்திகரிப்பின் வேலைகளிலும் நம்மை நிதானித்தறிந்து தேவ சமூகத்தில் நாம் எதிலே தவறி இருக்கிறோம் என்பதை உணர்கிறதான ஒரு நல்ல சமயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை அநேகர் இதில் வராமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருப்பது நம்மை நிதானித்து அறிந்து கொண்டு நம்மை சுத்திகரிப்பதற்கான ஒரு நல்ல சமயம். அதனால் சத்திய வசனம் கீழ்ப்படிந்து அமைதியோட வார்த்தைகளை நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். நாம் 2 நாட்களாக சிந்தித்து கொண்டிருக்கிறதான காரியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இந்த சுத்திகரிப்பின் கூட்டங்களில் நாம் சிந்திப்பது நாம் எதிலே வெளியே வராமல் இன்னும் சிக்கியிருக்கிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற அநேகர் பல காரியங்களிலிருந்து இன்னும் வெளியே வர முடியாமல் அதிலே சிக்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அடிமைத்தனத்தில், பாவத்தில், அக்கிரமத்தில் ரட்சிக்கப்பட்டாயிற்று. ஆனால் இன்னும் முழுவதுமாய் அவர்கள் அதிலிருந்து வெளியே வர முடியலை. அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே எத்தனை இருக்கிறது என்பதை தான் நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். நேற்று தினத்தில் காலை வேளையில் கல்லறை ஆகிய மரண வாழ்க்கையிலிருந்து வெளியே வரும்படி கர்த்தர் நம்மை அழைத்தார். 2வது இனஞ்சந்து பந்து வீடு குடும்பம் இவைகளை விட்டு வெளியே வரும்படி கர்த்தர் நேற்று நமக்கு அதிலிருந்து சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். நேற்று மாலையில் வந்தவர்களுக்கு தெரியும் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வரும்படி விரும்பினார். இந்த முதலாம் காலை வேளை இந்த 2ஆம் கூட்டத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுத்திகரிப்பு சபையினுடைய மிக அவசியமான ஒன்று. சுத்திகரிப்பு இல்லாத சபை அது வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாத ஆயத்தமற்ற சபை என்று நாம் சிந்திக்கலாம். இன்றைக்கி ஞானஸ்தானம் பெற்ற பலரும் இந்த திருவிருந்தை குறித்து சரியான ஒரு தெளிவுள்ள அறிவில்லாததினாலே இதை ஏனோ தானோ என்று எடுப்பதை நாம் பார்க்கிறோம். அஜாக்கிரதையாக அபாத்திரமாக நாம் போஜனபானம் பண்ணால் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு நம்மை நாமே நிதானித்து அறியாமல் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணால் நாம் நியாயந்தீர்க்கப்படுவோம். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தால் நாம் ஆக்கினைக்குள்ளப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, இந்த சரீரத்தையும் அப்பத்தையும் நீங்கள் புசிக்கும் போது கூடி ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து உங்களை ஆயத்த பண்ணி கொண்டு இதில் புசிக்க வேண்டும் என்று தான் அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் அவசியமாக இருக்கிறது. முதல் பஸ்காவை நேற்று சொன்னது போல் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் எகிப்திலே அடிமைத்தன வீட்டிலே புறப்படுகிற அந்த நாட்களில் அவர்கள் புசித்தார்கள். அதுதான் அவங்க புசித்த முதல் பஸ்கா. பஸ்கா என்றால் விலகிப்போ அல்லது 50வது நாள் என்று அர்த்தம். 50th டே. அதைத்தான் அவங்க பஸ்காவாக கொண்டாடினார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் நம்முடைய சிந்தைகளுக்கு தேவனுடைய வசனங்களை கொண்டு வருவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுத்திகரிப்பு கூட்டங்கள் மிக அவசியமானது. சபை தன்னை நிதானித்தறிந்து தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் எடுப்பதற்கு தங்களுடைய தகுதியின்மைகளை உணர்ந்து நம்மை பாதுகாத்து நம்மை வசனத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து நாம் எதிலே விழுந்திருக்கிறோம் எதிலே தவறி இருக்கிறோம் என்பதை நிதானித்து அதிலிருந்து வெளியே வரும்படி அறிக்கையிட்டு விட்டு பங்கு பெறுவதற்கு ஒரு நல்ல சமயம்தான் இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள். நாம் சிந்தித்து கொண்டு வருவது வெளியே வா. இன்றைக்கி எத்தனை காரியத்தில் நாம் வெளியே வராமல் இருக்கிறோம். நேற்று தினத்தில் சிந்தித்தோம், மரணத்திலிருந்து நாம் வெளியே வராமல் இருக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் நம்ம இல்லத்தில் என்ன இருக்கிறது? கல்லறையின் வாழ்க்கை. 2வது இனச்சந்து பந்துக்கள் வீடுகள் குடும்பங்களை குறித்து சிந்தித்தோம். 3வது அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் சொன்னது போல எத்தனை காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தியிருக்கிறதோ அதிலிருந்து வெளியே வரும்படியாக நாம் நேற்று மாலையிலே சிந்தித்தோம். இந்த 2வது கூட்டத்தினுடைய முதல் வேலையில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய சிந்தைக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு கவனத்தை திருப்புவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு பார்க்கும்போது 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பன்னிரெண்டாம் வசனத்தை பார்க்கும்போது, பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரனாவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்கு உரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள்.
இந்த காலை வேளை நாம் இதை சிந்திக்கலாம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம். சோதோம் என்றதான ஒரு பட்டணத்தை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். லோத்தும் அவன் மனைவியும் இருந்ததான ஒரு பட்டணம் தான் இந்த சோதோம். இந்த சோதோமிலே கர்த்தர் 2 தூதர்களை அனுப்பினதாக இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 2 தூதர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். இதை நீங்கள் 1ஆம் வசனத்தில் பார்ப்பீர்களானால் அங்கே தெரியும். 2 தூதர்களை அவர்களிடத்தில் அனுப்பி அந்த ஜனங்களுடைய அக்கிரமம் தேவனுடைய பார்வையில் பெரிதாக இருப்பதினால் கர்த்தர் அந்த ஜனங்களை சந்திக்கும்படிக்கு 2 தூதர்களை அனுப்புகிறதை தான் நம்ம அந்த வசனங்களிலே நாம் படித்து கேட்கிறோம். இந்த காலை வேளையில் நம்முடைய சிந்தைகளுக்கு இந்த வசனத்தை ஒப்பு கொடுப்போமாக. இன்றைக்கி எத்தனை காரியங்களில் நாம் வெளியே வராமல் இருக்கிறோம் என்பதை நாமே சிந்திக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த காலை வேளையில் நம்ம எதெல்லாம் வெளியே வராமல் இருக்கிறோமோ, எந்த காரியங்களில் இன்னும் வெளியே வராமல் பிசாசு சிக்க வைத்திருக்கிறோனோ அதிலிருந்து வெளியே வருவோமாக. இங்கே சொல்லப்பட்டுகிறது சோதோமின் அக்கிரமம். சோதோமின் ஜனங்கள் அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தார்கள். கர்த்தர் அந்த ஜனங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர்களுக்கு ஒரு தண்டனையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த தண்டனை குறித்து தான் நாம் படிக்கிறோம். அக்கினினாலே அந்த தேசத்தை கர்த்தர் அழித்ததாக நாம் அந்த வசனங்களிலிருந்து படிக்கிறோம். இந்த காலை வேளை தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நாம் தேவன் நம்மை அழிப்பதற்கான காரணங்களை சிந்திப்போம். இன்றைக்கி அழிவிலிருந்து நாம் வெளியே வருவோமாக. சபையில் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிப்படைந்த பிறகு அழிவுக்குரியதான காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? ஞானஸ்தானம் பெற்ற பிறகு எத்தனை அழிவுக்குரிய சிந்தைகள் நமக்குள்ளே வருது? இன்றைக்கி அநேக குடும்பங்களை ஆண்டவர் அழிப்பதற்கு காரணம் என்ன? ஏன் குடும்பங்களிலே பிரச்சனைகள், போராட்டங்கள்? இதிலிருந்து நாம் வெளியே வரணும். இந்த ஜனங்களுடைய அக்கிரமத்தின் சத்தம் கர்த்தரை நோக்கி எட்டினதாக நாம் வேதத்தில் படிக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் தேவனுடைய சமூகத்தில் எட்டி நமக்கு விரோதம் அது சாட்சி சொல்கிறது நிமித்தம் நம்ம இதனால் பாதிக்கப்படுகிறோம். இதனால் பலருடைய குடும்பங்கள் அடிக்கப்படுகிறதை கூட நாம் பார்க்கிறோம். அதனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த திருவிருந்து எடுக்கிற நாம் இந்த அழிவின் பாதையிலிருந்து வெளியே வரணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இன்னைக்கு நம்ம எத்தனை காரியத்தில் அழிவின் காரியங்களை சிக்கியிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய சமூகத்தில் இருந்து கொண்டு நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய செயல்கள் மாறாத போது நம்மை பிசாசு அழிவுக்கு நேராக கொண்டு போகிறான். இன்றைக்கி அநேக குடும்பங்கள் அழிவுக்கு நேராக போகிறது. அநேக குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் அழிவுக்கு நேராக போகிறார்கள். திருவிருந்து எடுத்த பின்பு, ரட்சிக்கப்பட்ட பின்பு அழிவிலிருந்து நாம் வெளியே வந்துவிட வேண்டும். அங்கே ஆண்டவர் 2 தூதர்களை அனுப்பி சோதோமில் இருக்கிறதான லோத்துக்கு சொல்லப்பட்டது, நீ வெளியே வா. இன்றைக்கி எத்தனை காரியங்கள் அக்கிரமத்தில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜனங்களுடைய அழிவுக்கு காரணம் என்ன? அவர்களுடைய அக்கிரமங்கள். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை காரியத்தில் நம்ம அக்கிரம சிந்தையோடு இருக்கிறோம். ஞானஸ்தானம் பெற்ற பிறகும் எத்தனை அக்கிரமங்களை விட முடியலை. 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது, உங்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்று சொல்லி நாம் அங்கே படிக்கிறோம். இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பாவம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டினதாம். இன்றைக்கி தேவ சமூகத்தில் இருந்து கொண்டு எத்தனை காரியத்தில் நாம் இப்படி பாவங்களை, அக்கிரமங்களை செய்து கொண்டு வருகிறோம் என்பதை சிந்தித்து பாரு. சோதோமில் இருக்கிறதான அருவருப்புகள் நம்மளை வந்துடக்கூடாது. சோதோம் என்றால் எரிகின்ற என்ற அர்த்தம். கர்த்தருடைய எரிச்சலுக்கு நாம் ஆளாகி விடக்கூடாது. இன்றைக்கி எத்தனையோ ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்து எடுத்த பின்பு கூட கர்த்தருடைய கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் நாம் ஆளாகிறோம். நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவன் என்று நாம் அடைகிறோம். அவர் பாவங்கள், அக்கிரமங்களை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். இன்றைக்கி அநேக ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்த பின்பு, திருவிருந்து எடுத்த பின்பு கூட அவருடைய எரிச்சலுக்கும் அழிவுக்கும் காரணமாய் போகிறோம். நாம் செய்கிற அக்கிரமங்கள் தேவ சமூகத்தில் கூக்குள் எடுக்கிறது. நீங்கள் எப்படி ஜபம் பண்ணால் கர்த்தருடைய சமூகத்துக்கு எட்டுகிறதோ, அதே போல் நீங்கள் செய்கிற பாவமும் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டுகிறது. கவனிங்க, ஏதோ பாவத்தை ஆண்டவர் மறைக்கிறாரு, மறந்துடுவார், அது அவர் பார்க்கறது இல்லை. அப்படி இல்லை. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. தம்முடைய ஜனங்களின் மேல் அவர் நோக்கமாக இருக்கிறார். சோதோமில் இருக்கிற அக்கிரமத்திலிருந்து இப்போ நாம் வெளியே வருவோமாக. சோதோமின் அழிவிலிருந்து நாம் வெளியே வரணும். நம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள் இந்த அக்கிரமத்தினால் அழிக்கப்படாதபடி அழிவுக்கான காரணங்களை நாம் சிந்திக்கலாம். அழிவிலிருந்து வெளியே வருவோமாக. இன்றைக்கி எத்தனை காரியங்கள் நாம் அழிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த அழிவு என்பது அந்த நாட்களிலே பூமியை கர்த்தர் அடித்தார். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிந்திக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் வருகையில் இந்த சம்பவங்கள் சோதோம் நாட்கள் நடந்தது போல் நடக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி சிந்திப்போம்? கர்த்தருடைய வருகையிலே நாம் அழிக்கப்படாதபடிக்கு இருக்க வேண்டுமானால் நாம் அழிவில் இருக்கிற சுபாவங்களிலிருந்து வெளியே வர வேண்டும். ஏன் கர்த்தர் குடும்பங்களை, சபைகளை அழிக்கிறார்? ஏன் சோதோமை கர்த்தர் அழித்தார்? நமக்குள்ள அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கான்றதை சிந்திக்கலாம். அழிவுக்கான காரியங்கள் எனக்குள்ளே என்ன இருக்கிறது? இன்றைக்கி அந்த எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு விட்டு விடுவோமாக. யூதாவின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது, யூதா நிருபத்தில் பார்க்கும்போது
7ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யூதாவின் புஸ்தகம் 7ஆம் வசனம். அதோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சோதோமின் அழிவுக்கு காரணம் என்ன, அல்லது ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அழிவுக்கு காரணங்கள் என்ன? இதை நாம் சிந்திக்கலாம். அழிவிலிருந்து நாம் வெளியே வந்துவிட வேண்டும். இந்த ஜனங்களுடைய அக்கிரமங்கள் பெருகின போது கர்த்தர் அவர்களை அழித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நியாய தீர்ப்போ தேவனுடைய எரிச்சலுக்கு நாம் ஆளாக இருக்கிறோமா? அவையிலிருந்து வெளியே வந்து விடுவோம். ஆக லோத்துக்கு சொல்லப்பட்டது, லோத்துக்கு அவன் குடும்பத்துக்கு, லோத்தே நீ வெளியே வந்து விடு. இன்னைக்கு தேசம் பாழாய் கொண்டிருக்கிறது. தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது நிமித்தம் கர்த்தர் தேசத்தை நியாயந்திருக்கிறார். நீ ஏன் தேசத்தில் ஒரே போராட்டம், கலவரங்கள் இவையெல்லாம் நடக்குதுன்னா, வேத வசனம் சொல்லப்பட்டது கர்த்தருக்கு விரோதமாய் இவர்கள் எழும்பும்போது கர்த்தர் அவைகளை நியாயந்திருக்கிறார். முதலாவது யூதாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது, சோதோமினுடைய அழிவுக்கு காரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதோம் குமாரா பட்டணத்தார்களும் அவளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியை அடைந்தார்கள் என்று அங்கே நாம் படிக்கிறோம். விபச்சாரம் என்பது இன்னைக்கு தலைவிரித்து ஆடுகிறது. ஒரு மனிதன் கண்களால் இச்சித்தாலே இருதயத்தில் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் பண்ணி ஆயிட்டு. அதே தான் பெண்களுக்கும், அதே தான் ஆண்களுக்கும் கூட. இன்னைக்கு இந்த செல்போன் என்னைக்கு வந்ததோ இன்னைக்கு இது அதிகமாக பெருகிவிட்டது. கணவனுக்கு தெரியாமல் மனைவி, மனைவிக்கு தெரியாமல் கணவன், இப்படி பாவங்களை செய்கிறதான ஒரு சுபாவத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். விபச்சாரத்தினால் நிறைந்தவர்கள். நீங்கள் எங்கெல்லாம் ஆண்டவர் இந்த பாவத்தினுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ நீங்கள் படிப்பீங்கன்னு சொன்னால், அதில் இந்த விபச்சாரத்தின் ஆவி என்பது முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சொல்லணும்னா, மரணத்துக்கு எதுவான பாவத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதிலுடைய முதல் காரியம் என்னன்னு நீங்கள் போய் படித்து பாருங்கள். அதில் விபச்சாரம் தான் இருக்குது. படித்து பாருங்கள். ரோமரில் பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனமா அங்கே வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது ஒரு ஆவி. இன்னைக்கு பல சபைகளை இதுக்கு எடுத்து போடுகிறது. 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ரோமர் 1:29. பாருங்க, அங்கே முதல்ல தான் அந்த ஜனங்களுக்கு சொல்லப்படுது வேசித்தனம், விபசாரம். நீங்கள் பைபிள் எங்கெல்லாம் பாருங்கள், அங்கெல்லாம் இந்த சம்பவம் வருது. மார்க்கின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது 7ஆம் அதிகாரத்தில் அங்கே இதே தான் சொல்லப்பட்டிருக்குது. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற பொல்லாங்கை குறித்து பாருங்கள். 20-21ஆம் வசனங்கள் நீங்கள் படிப்பீர்கள் சொன்னால், பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதுதான் தேசத்தை ஆட்டி படிக்குது. 13 பாவங்களை குறித்து மார்க்கிலே நாம் படிக்கிறோம். ஒரு மனிதனுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் என்ன? மார்க் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனத்தை வரையும் பார்க்கும்போது, பொல்லாதவைகளாக இவைகள் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்துகிறதாக நாம் அங்கே வாசிக்க கேட்கிறோம். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சோதோமினுடைய அழிவுக்கு காரணம் முதலாவது விபசாரம். இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து. அந்நிய மாம்சம்னா என்ன? கர்த்தர் சொல்லாத அந்நிய ஜனங்களோடு சேர்வது, கலப்பது. அந்த நாட்களில் அவர்கள் பெண் கொண்டும் புசித்தும் குடித்தும் வெறித்தும், ஆண் ஆணோட திருமணம், பெண் பெண்ணோட திருமணம், இப்படிப்பட்ட பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் அந்த தேசத்தை அக்கினினாலே சுட்டெரித்து போட்டார். இன்றைக்கி தேசத்தில் இவைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் சோதோமின் அக்கிரமம். கடைசி நாட்களில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் தேசத்தில் வரும் என்று வேதம் நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். எத்தனை கண்களிலால் இச்சித்திருக்கிறோம், மனதில் எத்தனை காரியங்கள் நாம் செய்திருக்கிறோம். இவைகளெல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டு விடுவோமாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அங்கே 3ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களில் 5ஆம் வசனங்களில் பார்க்கும்போது அவர்களுடைய பாவங்களை குறித்து நாம் படிக்கிறோம். கடைசி காலங்களில் வருகிறதான ஒரு மனிதனுக்கு வருகிற பாவங்களை குறித்து நாம் அங்கே படிக்க கேட்கிறோம். இச்சை அடக்கம் இல்லாதவர்களுமாய் அவர்கள் பரிசுத்தத்தை கெடுக்கிறதான ஒரு கடைசி காலம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 6ஆம் வசனம் வரைக்கும் படித்து பாருங்கள் வீட்டில். அதில் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் இச்சை அடக்கம் இல்லாதவர்களுமாய். அப்போ அவங்களுக்கு பரிசுத்தத்தின் மேலே ஒரு சிந்தை இல்லை. அவங்க என்னெல்லாம் மனசு சொல்லுதோ, என்னெல்லாம் சிந்தை சொல்லுதோ, அந்த பாவங்களுக்கு இடம் கொடுக்கிறதான ஒரு சுபாமுள்ளவர்களாய் நாம் அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனை பேர் கல்யாணத்தை தப்பான பிள்ளைங்க ரட்சிக்கப்படாதவன்னு கட்டி கொடுக்குறாங்க. வசனம் அதை தான் சொல்லுது. அந்நிய நுகத்தோட சேராத, அந்நியரோட அவிசுவாசத்தோடு நமக்கு பிணைப்பு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம அநேக காரியங்களில் அவங்கள தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
ரட்சிக்கப்படாதனோடு நமக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. யூதாவின் புஸ்தகத்தில் அதான் சொல்லப்பட்டு, விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து. அந்நிய மாம்சத்தை ஏன் தொடர்றாங்க? நீங்கள் அந்நியருடைய மாம்சத்தை தொடர்ந்து போகிற ஒரு சிந்தை நமக்குள்ள இருந்தால் விட்டு விடுங்க. ரட்சிக்கப்படாதவரோட ஐக்கியம் இவைகள் நமக்குள்ள வந்துடக்கூடாது. இன்னைக்கு நமக்கு இப்படி தான் வந்து நடக்கையில் சரியில்லை. விபச்சார ஆவி இன்னைக்கு சபைகள் இருக்குது. ஊழியக்காரன் விசுவாசின்னு பார்க்கறது இல்லை. எல்லாருக்குள்ளும் இந்த ஆவியின் போராட்டம், மாம்சிகத்திலே போராட்டங்கள் இருக்கிறது. இதை நாம் ஜெயிக்கணும், பகுத்து புரியணும். ஒரு தாட்ஸில் பிரச்சனை வந்து, விபச்சாரம் என்பது முதல் காரியம் சிந்தை தான். தாட்ஸ் தான் ப்ராப்ளம். நீங்கள் படித்த மார்க்கில் பொல்லாத சிந்தனைகளும் முதல் காரியம் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துது இருதயம்னா பொல்லாத சிந்தனை. தாட்ஸில் ப்ராப்ளம் வந்தால் தான் செயலில் ப்ராப்ளம் வருது. தாட்ஸ் சரியாக இருந்தால் செயலில் ப்ராப்ளம் இல்லை. அப்போ முதலாவது நீ உன் தாட்ஸில் ப்ராப்ளம் வரும்போது தேவ சமூகத்தில் உட்காந்துடணும். சிந்தை மாறும்போது, நம்முடைய பேச்சு மாறும்போது, நம்முடைய எண்ணங்கள் மாறும்போது, ரைட்டு நமக்குள்ளே ஏதோ ஒரு பாவம் வர ஆரம்பிச்சிருக்குது. எண்ணத்தை முதல்ல சுத்திகரிக்கணும். நீ எண்ணத்தை சுத்திகரித்தா செயல் சரியாயிடும். பரவாயில்ல, இந்த எண்ணம் ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் எண்ணத்தை விட்டால் செயலும் கிரியையும் தப்பாயிரும். கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜீவியம் இப்படி தான் கெட்டு போகுது. முதலாவது ஆதாம் ஏவாளுக்கு அந்த கனியை புசிக்க சொல்லும் போது அந்த கனி பார்வைக்கு நலமும் புசிப்புக்கு இன்பமாக இருந்தது. பார்வைக்கு நல்லா இருந்ததுனால தான் அந்த கனியை பறித்து புசிக்கணுன்ற எண்ணம் உண்டாச்சு. ஒருவேளை அவங்க பார்வையில் அதை இச்சிக்கலைன்னா அதை புசிக்கணுன்ற செயல் அவங்களுக்குள்ள கிரியை வந்திருக்காது. இன்றைக்கி அநேகருடைய அழிவுக்கு காரணம் என்னென்னா, பொல்லாத சிந்தைகளுக்குள்ளே போராடி அவர்களை தவறான பாதி கொண்டு போகிறது. ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, வசனம் தெரிஞ்சவங்க தான். ஆனால் அவர்களை மீறி இந்த பாவங்கள் அவர்களை அழிவுக்கு கொண்டு போகிறது. இன்றைக்கி எத்தனை விபச்சார சிந்தைகள் நமக்குள்ளே வருகிறது, வேசித்தன சிந்தைகள் வருகிறது, யோசித்து பாருங்கள். அந்நிய மாம்சத்தை தொடருது. ரட்சிக்கப்படாதனோட இப்போ பிள்ளைகளை கொடுக்கறது, கல்யாணம் கட்டுவது, அங்கே போய் உட்கார்றது, இந்த ஐக்கியம் வந்து நமக்கு எடுத்து போடும். அந்நிய மாம்சத்தை தொடர்கிறோமா? ரட்சிக்கப்படாத பிள்ளைகளோட ஐக்கியம் உண்டாக இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். நிறைய பிள்ளைகள் அப்படி போய் சிக்கிக்கிட்டு வாழ்க்கை முழுவதும் போராட்டங்களை சந்திக்கிறாங்க. அதனால் முதலாவது இந்த 2 காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டுகிறது. இரண்டாவது 2 பேதுருவின் புஸ்தகத்தை பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்த ஜனங்களுக்குள்ள இருந்ததான சுபாவங்களை நாம் அங்கே படிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இன்னொரு அழிவை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். பொருளாசை, தந்திரமான வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லி ஆதாயப்படுத்தி வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலத்தில் விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது, அழிவு உறங்காது என்று நாம் அங்கே படிக்கிறோம். இது கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகரும் கள்ள ஊழியக்காரரை குறித்ததான வசனங்களை இங்கே பேதுரு எழுதுகிறதை நாம் இங்கே படிக்கிறோம். பொருளாசை ஒரு மனிதனுடைய அழிவுக்கு அடுத்த காரணம். ஒன்று விபசாரம், இரண்டாவது அந்நிய மாம்சத்தை தொடர்வது, மூன்றாவது பொருளாசை. அழிவுக்கு காரணமே ஆசை தான். இன்னைக்கு தேவையில்லாத ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். இன்னைக்கு நிறைய பேருக்கு பொருள் ஆசை, பண ஆசை, இதை சேர்க்கணும் அதை சேர்க்கணும் ஆசை இருக்கக்கூடாது. விருப்பம் இருக்கலாம், கர்த்தர் எனக்கு செய்யட்டும் அப்படின்ற விருப்பம் இருக்கலாம். ஆனால் நம்ம அதை இச்சித்து அதற்காக போராடி நம்முடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகர் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனை இதுதான். ரட்சிக்கப்பட்டாச்சு, இன்னும் இந்த பொருளை வாங்கலை, அந்த பொருளை வாங்கலை, இது நிமித்த அழிவு. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் அப்படி அழிந்து கொண்டிருக்கு தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்ற பிறகு வெறுக்க முடியலை, உலகத்தை வெறுக்க முடியலை, உலக பணத்தை பொருட்களை வெறுக்க முடியலை. எப்போ கேட்டு பாருங்க, அவங்க சொல்றது இது வரலை, அது வரலை, அந்த பொருளை வாங்க முடியல, இந்த பொருளை வாங்க முடியல. அவங்க வாய்கள் முழுவதும் பொருளாசையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகர் சிந்தித்து பார்ப்பாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இருப்பது பொருள் ஆசை. கர்த்தர் சொல்றாரு வேத வசனத்தில், பொருள் ஆசை உடையவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. யாராவது ஒரு பொருளை வாங்கியிருப்பாங்க, அது மேலே நமக்கு கண்ணு போச்சுன்னா அதுதான் நம்ம அழிவுக்கு கொண்டு போகுது. அவன் என்ன பண்ணுறான், அவன் பொருளை வாங்குறான், நீ இஎம்ஐயில் கடனில் போய் பொருள் வாங்குற. உன்ட்ட பணம் இருக்குதோ இல்லையோ, அவன் வாங்கிட்டானே அதுக்காக நீ போய் வாங்குற. என்ன நடக்குது? கட்ட முடியாமல் போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிற. இப்படி தான் குடும்பங்கள் அழிவில் போய் சிக்கிக்கிறது. அவன் கார் வாங்கிட்டான், அவன் வீடு வாங்கிட்டான், அவன் இதை வாங்கிட்டான், அதை வாங்கிட்டான். யார் எதை வாங்கினா என்ன? கர்த்தர் நம்ம கொடுக்கும்போது கொடுப்பார். அப்படி ஒரு சிந்தைக்குள்ளே வந்துடணும். அவங்க வாங்கிட்டாங்க, இவங்க வாங்கிட்டாங்க, நகையை கட்டிட்டாங்க, கல்யாணம் கட்டிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நீ போய் பொருளாசை உழவனாய் செய்தால் முடிவு அழிவுக்குள்ளதாய் போகிறது. இன்றைக்கி நம்முடைய குடும்பங்கள் அழிக்கப்படுகிறது வெளியே வரணும்னா பொருளாசையை நம்முடைய சிந்தையிலேருந்து வெளியே எடுங்க. எத்தனை பேர் பொருளாசையில் இருக்கிறீர்களோ, பண ஆசையில் வெளியே வாங்க. தீமோத்தேயுக்கு சொல்லப்பட்டிருக்குது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில், ஐஸ்வரனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அவிழ்த்துகிறதான மதிக்கேடிலும் சேதமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் குத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அவன் அழிவுக்கு காரணம் அவன் தான். பண ஆசை பொருளாசை ஒரு மனிதனுக்குள்ளே வந்து விட்டாலே அவனே குத்தி கொள்றதான ஒரு வேதனைக்குள்ளே இச்சைக்குள்ளே விடுது அவன் சிக்கிக் கொள்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அதனால தான் எபிரேயருக்கு சொல்லும்போது 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, பண ஆசை இல்லாதவர்களுமாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளே போதும் என்று எண்ணுங்கள். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், பண ஆசை இல்லாதவர்களாய் போதும் என்ற இருதயம் வேணும். எபிரேயர் 13:5 போதும்ன்ற மனது வேணும். நமக்கு எவ்வளோ கொடுத்தாலும் போதலை, அதை வாங்கலை இதை வாங்கலை இன்னும் இந்த பொருளை வாங்கலை. ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் ஐஃபோனு வாங்குன்றான், ஐஃபோனு வாங்கிட்டா இதை வாங்க ஆப்பிள் ஐமேக் இது பேடு வாங்க ஐபேடு வாங்குன்றான், ஐமேக் வாங்குன்றான். அப்படியே மாற்றி 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 போய்கிட்டே இருக்குது. ஆசை வந்து அதுக்கு முடிவு இல்லை, இதை வாங்கி ஆகணும் விருப்பத்தை தூண்டுது. அப்போ அழிவுக்கு காரணம் ஒரு குடும்பங்கள் அழிக்கப்படுவதற்கு அடுத்த காரணம் பொருளாசை. எபிரேயர் 13:5 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, போதும் என்ற ஒரு தேவ பயம் நமக்கு வந்துடணும். போதும் ஆண்டவர் கர்த்தர் இன்னைக்கு இதை கொடுத்துருக்கிறார், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். பொருட்கள் மேலே ஆசை உண்டாயிடக்கூடாது. இது அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. ரெண்டாவது தந்திரம். நான்காவது தந்திரமான வார்த்தைகளை சொல்லி ஆதாயப்படுத்துவது. இன்றைக்கி அநேகரை தந்திரமாக பிடிப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பேச்சு தாறுமாறாக மாறும்போது அழிவு வருகிறது. இன்றைக்கி எத்தனை பேர் பேச்சில் ஏமாத்துறாங்க, நீங்கள் பணத்தை இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மடங்கு கிடைக்கும், நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். ஏமாத்துறதான பேச்சு, தந்திரமான பேச்சு. அதுக்கு தந்திரம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் பிசாசினுடைய வார்த்தை. சர்பத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது, அது தந்திரம் உள்ளது. சர்பத்துக்கு ஒரு பேர் ஆதியாகமத்தில் படிக்கிறோம், அது மிகவும் தந்திரம் உள்ளதானது. அப்போ தந்திரமாய் வஞ்சிப்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தந்திரமான வார்த்தைகளை உங்களுக்கு தங்களுக்கு ஆதாயப்படுத்த வசப்படுத்தி கொள்கிறார்கள். பணத்துக்காக பொருளுக்காக ஏமாற்றுகிற வார்த்தைகள் நம்முடைய வாய்களை வருகிறதா? மற்றவர்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறதுக்கு, இல்லை மற்றவங்ககிட்ட ஏதாவது பொருளை வாங்குறது ஏமாத்துறோமா, பொய் பேசுகிறோமா? தந்திரமாக பேசினா அவங்க கொடுத்துருவாங்க. கன்னிங் ஸ்பிரிட் வந்துடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள கன்னிங் இருக்குது. தங்கள் வேலை முடியணும், தங்கள் காரியம் ஆகணுன்ற வரைக்கும் தந்திரமாக பேசி அந்த வேலையை முடிச்சுக்கிறது. அந்த ஆவி நமக்குள்ளே வந்துடக்கூடாது. அது ஒரு அழிவின் ஸ்பிரிட்டு, அது அழிவுக்கு கொண்டு போயிடும். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அப்படி வந்திருந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இது எனக்குள்ளே வருது, நான் இதிலேருந்து வெளியே வந்துடணும். ஒரு மனிதன் அழிவுக்கு காரணங்கள் என்ன என்பதை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அழிவிலிருந்து நீ வெளியே வந்துடணும். லோத்தின் குடும்பத்துக்கு ஆண்டு சொன்னால், நீ வெளியே வா, நான் தேசத்தை அழிக்கப் போகிறேன். இன்றைக்கி உலகம் முழுவதும் கர்த்தர் அழிவுக்கு நேராக கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இந்த அழிவில் தப்பிக்கப்படணும்னா நாம் எதிலே சிக்கியிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போமாக. முதலாவது விபச்சாரம், இரண்டாவது அந்நிய மாம்சத்தை தொடர்வது, மூன்றாவது பொருளாசை, நான்காவது தந்திரமான வார்த்தைகளை சொல்லி வசப்படுத்துவது. யாரையெல்லாம் நம்ம இழுக்கிறதுக்கு காய் நகர்த்துறோம் யோசிச்சு பாருங்கள். இவங்ககிட்ட இப்படி பேசினா தான் வேலை நடக்கும், அப்போ அவங்களுக்கு தகுந்த போல் பேசுறது, டபுள் கேம் ஆடுறது. இங்கே ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு, அங்கே போய் பேசுறது. நீ நிறைய ஊழியக்காரங்க விசுவாசிங்க வாயில் உண்மையை விட பொய் தான் அதிகமாக வருது. யாரை நம்புகிறதுனே தெரியல. கர்த்தருடைய வசனத்தை பேசுகிற வாயில் அல்லது ஜெபிக்கிறவர்களுடைய வாயில் பொய் வார்த்தைகள் வருவது கூடாது. அது நல்லது இல்லை. பொய் நாவுகள் கர்த்தருக்கு அருவருப்பு. கர்த்தர் அதை அறுக்கிறாராம். எத்தனை வாயில் நம்ம எத்தனை காரியங்கள் போய் பேசிக்கிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இங்கே ஒன்று பேசுறது, மறைமுகத்தில் ஒன்று பேசுறது, தந்திரமான ஆவி. இதெல்லாம் பிசாசின் தந்திரம் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். நீயா பேசலை, அவன் உனக்குள்ளே இருந்து பேசுகிறான், அழகாக டேக்கல் பண்ணுறான். இப்போ ஆதாமுக்கு கனி கொடுக்கும்போது ஆதாம் என்ன பண்ணியிருப்பான், கேட்டிருப்பான், இந்த கனி எங்கேருந்து வந்தது கேட்டானா? எப்படி அழகாக டேக்கல் பண்ணுறா பாருங்க ஏவாள். இப்படி தான் தந்திரமாய் பேசுகிற ஆலோசனை பிசாசு கொண்டு வருவான். இன்றைக்கி குடும்பங்களில் மற்றவங்க இடத்துல வசப்படுத்தி இப்படி வாழ்ந்துடணும் அப்படி வாழ்ந்துன்றதுக்காக எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கூடாது. தந்திரமான ஆவி நமக்குள்ளே வந்ததுன்னா அது அழிவுக்கு கொண்டு போயிடும். அப்போ தேவ சமூகத்தில் நம்முடைய அழிவுக்கு காரணமாக இருக்கிற அந்த தந்திரமான பேச்சை விடணும். யாரையும் நீங்கள் தந்திரப்படுத்தி யாரையும் கையில் போட்டு நீங்கள் வாழ்ந்துட முடியாது. அப்படி வாழ்க்கையும் நிரந்தரமாயிடாது. எல்லாமே கொஞ்சம் காலம்தான். நீ தந்திரம் ஏமாத்துறதெல்லாம் ஒரு நாள் பல நாள் திருடன் சிக்கிடுவான். அவன் 1000 நாள் திருடினா கூட ஒரு நாள் கையும் காலமாக சிக்கிடுவான். அதனால் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டிய விதத்தில் சரிப்படுத்து, உண்மையாக இருக்கணும். கர்த்தர் எதை கொடுத்தாலும், 1 ரூபா கொடுத்தாரா உண்மையாயிரு, எதுவுமே கொடுக்கலையா அதில் உண்மையாயிரு. ஒரு நாள் வரும் கர்த்தர் உண்மை உள்ள மனுஷனுக்கு ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தர்ற நேரம். அது வரைக்கும் அமைதியாக ஓடிக்கிட்டே இரு, நிச்சயமாக ஒரு நாள் வரும். அப்போ தந்திரமானதான் இந்த வஞ்சிக்கிறதான ஆவிகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளில் நாம் சிக்கியிருப்போமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள் இருக்கிறது, என்னை மன்னியும் என்று ஒப்பு கொடுப்போமாக. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அங்கே இன்னொரு அழிவை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை.
இன்றைக்கி சபையினுடைய விழுகை காரணம் என்ன? ஏன் உங்களால் சரியாக ஜபிக்க முடியல? ஏன் சரியாக ஆவியில் நிரம்ப முடியல? ஏன் அபிஷேகத்தை பெற முடியல? ஏன் விழுக வருது? நல்லா ஜபிச்சுட்டே இருந்தவங்க, நல்லா விசுவாசத்தில் இருக்கிறவங்க தான், ஆனால் திடீர்னு அப்படியே டவுன் ஆகி போய்ட்றாங்களே. ஏன்? இந்த விழுகைக்கான காரணம் என்ன? அழிவுக்கு முன்னானது அகந்தை, மேட்டிமை. இது வந்துடக்கூடாது. இன்றைக்கி சபையில் தாழ்மையான ஒரு சிந்தை உள்ளவர்களே மாற்றணும். அவர் தாழ்மையான சாந்தமான ஒரு ஆட்டுக்குட்டி. நாம் எப்படி இருக்கிறோம்? முரட்டாட்டமான வெறி பிடிச்சகளை போல் நம்மள அநேகர் இருக்கிறோம். சண்டையும் கலவரங்களும் போராட்டங்களும் இவைகள் வந்துடக்கூடாது. இதெல்லாம் தான் அழிவு கொண்டு வருது. அகந்தை ஒரு மனுஷனுக்கு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு பெருமை, அகந்தை, மேட்டிமை, நான் என்ற வார்த்தை உள்ளே வந்துட்டாலே அவன் அழிக்கப்பட போகிறான் என்று அர்த்தம். விடத்தள்ளப்பட்ட தூதர்களை குறித்து நாம் படிக்கிறோம். அவன் என்ன சொன்னான்? நான் வானத்துக்கு ஏறுவேன், அப்படி சிங்காசனத்துக்கு மேலே உயருவேன், நாங்கள் உட்காருவேன்னு சொன்னான். அவன் பெருமை மேட்டிமை வந்தபோது கர்த்தர் அவனை தள்ளினார். இது ஏசாயாவின் புஸ்தகத்தில் இருக்கிறது 14 நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் தூதர்களை கர்த்தர் தள்ளினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமை வந்தபோது நான் என்று அவன் சொன்னதுனால கர்த்தர் அவனை தள்ளினாராம். ஏசாயாவில் பார்க்கும் அந்த வசனம் படித்து பாருங்கள். அவன் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதங்களுக்கு மேலாக ஏறுவேன், உட்காருவேன் என்று அவன் சொன்னதாக படிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்குதா? 14ஆம் அதிகாரம் படிங்க 12. பாருங்க, இருதயத்தில் சொல்லிக்கிட்டே இருக்குது. நான் அப்படி இப்படி நான் எவ்வளோ யார் தெரியுமா? தூதன் தான், கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு தூதன் தான். ஆனால் அவன் பரலோகத்தில் இசைக்கருவி வாசிதான் ஒரு குரூப்பு. அவன் பாருங்கள் டக்குன்னு வந்து ஆண்டவருக்கு மேலே உயர்ந்துருவேன், நான் ஆண்டவருடைய பெரிய ஆள் நினைச்சான். எப்போ அவனுக்கு அழிவுக்கு ஆரம்பம்னா, நான் ஏறுவேன். அது எத்தனை முறை நான் சொல்லப்பட்டிருப்பேன்? அவன் சொல்லப்பட்ட நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவ நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டின் பருவத்தில் வீற்றிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக இணைத்த தங்கள் உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானருக்கு ஒப்பான் என்று நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. நான் என்ற பெருமை வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஏறிடுவேன், நான் பண்ணிவிடுவேன், எனக்கு தெரியும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயில் நான் செய்தேன், என்னால் இது ஆனதுன்னு சொல்லக்கூடாது. எதை செய்தாலும் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தாரு, கர்த்தர் தான் இதை செய்தார் சொல்லி பாருங்க. இப்படியே சொல்கிறான். நான் இல்லைன்னா இது நடந்திருக்காதுல்ல, நான் தானே இதுக்கு காரணம். இப்படி சொல்லிக்கிட்டு வந்தோம்னா கர்த்தர் பார்க்குறார். அது வந்து அகந்தைக்கான வழி. அகந்தை வந்தால் அழிவு வரும். நீங்கள் எத்தனை காரியத்தில் குடும்பங்களை நீங்கள் சில பேர் பாருங்கள், ரொம்ப அகந்தையாக நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க முடிவு அழிவு. இன்றைக்கி நமக்குள்ள அகந்தை இருந்தால் வெளியே வந்துருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு கிறிஸ்து மரண பரிந்து தன்னை தாழ்த்தினார். அதாவது சிலுவையின் மரண பரிந்து தன்னை தாழ்த்தினார். 5 விதமான தாழ்மைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய தாழ்மை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். அப்படியே தாழ்த்திக்கிட்டு வந்தார். எல்லாரும் அடிக்கிறாங்க, காரியம் உமிழ்றாங்க. ஆனால் அவர் அப்படி மௌனமாக சத்தம் இல்லாத ஒரு ஆட்டை போல் அமைதலாக பிதாவுடைய பார்வையில் அப்படியே அமைதலாக காணப்படுறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கைகள் எப்படி இருக்கிறது? ஒரு சாதுவான அமைதியான ஒரு வாழ்க்கை நமக்குள்ள வரணும். எரேமியாவில் பார்க்கும்போது 11ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாதுவான ஆட்டுக்குட்டியை போல. அவர் ஒரு சாதுவான ஆட்டுக்குட்டி. அவரிடத்துல அகந்தை இல்லை, தாழ்த்துகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சாதுவான தாழ்மையான ஒரு ஆட்டுக்குட்டி. ஞானஸ்தானம் பெற்றவர்களும் நாமளும் அந்த சுபாவத்துக்கு வந்துடணும். கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு நாம் வர வேண்டுமானால் நமக்குள்ள இந்த தாழ்மை மிக அவசியம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 5, 6, 7, 8, 9 வசனங்களில் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தினார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை படிக்கிறோம். இன்றைக்கி நமக்கு பாருங்கள், கொஞ்சம் வேலையில் டவுன் ஆகிட்டா, கொஞ்சம் ஏதாவது வந்துட்டா நமக்கு கோவம் வந்துடுது. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, இப்படி ஆகிட்டனே, இப்படி வந்துருச்சே, அப்படி வந்துருச்சே, நான் இவ்வளோ கீழ் மட்டத்துக்கு வந்துட்டேனே அப்படிலாம் சிந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ தாழ்மையை கற்றுக் ஏதாவது கற்றுக் கொடுத்தாரு பாருங்கள். அதை நீங்கள் சிந்திப்பீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒன்றும் பெருசில்லை. தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து எப்படி மனுஷர் சாயலானார். நீங்கள் ஒத்துப்பீங்களா? தேவ சாயலாக இருந்தவர், தேவனுடைய வல்லமைக்கு ஒப்பானவர், எல்லா அதிகாரம் உடையவர், எல்லாவற்றையும் விட்டு ஒரு அடிமை போல வெளிப்பட்டாராம். அது எப்படிப்பட்ட தாழ்மை? நீங்கள் சபையில் ஒரு கொஞ்சம் பணம் வந்துட்ட பிறகு சேரில் உட்காடுறேன்,
நான் இப்படி தான் இருப்பேன், பணம் வந்துருச்சு, நான் வந்து ட்ரெஸ் இப்படி கலங்காமல் வந்து உட்காந்துருவேன், பெருமை வந்துடுது. நீ எத்தனை கோடி வாங்கினாலும், எத்தனை பணம் வாங்கினாலும், எத்தனை கார் வாங்கினாலும், எத்தனை வீடு வாங்கினாலும், வானம் பூமி சகலத்தை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக அது ஏமாத்திரம். தாழ்த்தணும். இன்னைக்கு உனக்கு கத்தரை ஆஸ்வதிச்சிருக்கலாம், வீடு கொடுத்துருக்கலாம், நிலங்களை கொடுத்துருக்கலாம், எல்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனால் அது நிலைக்கணும்னா, அழிக்கப்படாமல் இருக்கணும்னா அகந்தை பெருமை வந்து விடக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தேவ கிருபையை நஷ்டப்படுத்திடாதீங்க. எத்தனை அகந்தையான சுபாவங்கள் அழிவுக்கு இருக்குது, வெளியே வந்துருங்க. நான் இந்த காலத்தில் பெருமையாக பேசிட்டு ஆண்டவரே, எனக்குள்ள இந்த காரியத்தில் அகந்தை இருக்குது, நான் யாருன்னு காட்டுவேன்னு நான் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அப்படி படிப்படியாக தூக்கிட்டே போவார். எல்லாருக்கும் உண்மை தாழ்மையாக இருங்க. சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவருக்கு வயசு 70. நாங்கள் போனால் ஜபத்துக்கு வா எங்கள் உட்காந்துரு இருங்கய்யா அப்படின்னு சொன்னோம்னா அமைதியாக உட்காந்துருப்பார், சின்ன பிள்ளை போல். அவர் பாட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பார் மண்ணில். ஐயா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க, கீழே இறங்கி போய் தண்ணி கொண்டு வருவார். அவர் சொல்கிறாரு, சின்ன பையன் பெரிய பையன் இல்லையா, ஆண்டவர் எல்லாருக்கும் தாழ்மையாக வேலை செய்தது, நானும் தாழ்மையாக. 70 வயசு ஆள் 20 வயசு ஊழியக்காரனுக்கு வேலை செய்கிறார் இன்றைக்கும், இப்பயும் இருக்கார். அவர் பேரே ஆசீர்வாதம். எப்படி நீங்கள் செய்வீங்களா? அப்படி என் வயசு என்ன, நான் யார், என் குடும்பம் என்ன, என் பேக்ரவுண்ட் என்ன, என் சாதி என்ன, என் குலம் என்ன, உன் சாதி, உன் குலம், உன் பெருமை, அகந்தை, இது எல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்துன்னா அழிவில் கொண்டு போய் நிறுத்தும். என்றைக்குமே நம்மளை பெருமை பாராட்டாதீங்க, தன்னைத்தானே மேன்மை பாராட்டாதீங்க. நாம் மேன்மை பாராட்டினோம்னா முறிந்து விழுந்து விடுவோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தரில் மேன்மை பாராட்டினா கர்த்தர் நம்மை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். சங்கீதம் 19 அப்படி 20 வாசிக்கிறோம். அப்படி இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அகந்த பெருமை மேட்டிமை இவைகளை நாம் விட்டு விடணும். இதுலேருந்து வெளியே வந்துடுங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அங்கே இன்னொரு அழிவை குறித்து நாம் படிக்கிறோம். நாம் இப்போ அழிவிலிருந்து வெளியே வருவதை குறித்து சிந்திக்கிறோம். எந்த காரியத்தில் நாம் அழிக்கப்படுகிறோம், எந்த காரியம் நம்மை அழிக்கிறது என்பதை நாம் சிந்திக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வசனங்களை நீங்கள் படித்து பாருங்க. அக்கிரமங்களை குறித்து கர்த்தர் கண்டிக்கிறார். என்னால் ரட்சிக்க முடியாதா அன்று கேட்கிறார் பாருங்க கேள்வி. ரட்சிக்க கூடாதபடி என்னுடைய கரங்கள் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவே பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. முதல் 2 வசனங்களை படிப்பீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் அழிவு வருகிறது, கால்கள் பொல்லாப்புக்கு செய்ய ஓடி. யாருக்காவது தீமை செய்யணும் வேகமாக ஓடுறோம். சிவிஜன் சொன்ன போனியா போல, ஒளியம் செய்ய ஓடனியா ஓடலை. ஆனால் ஒருத்தருக்கு தீமை செய்யணும், அடிக்கணும், அடிதடி பண்ணணும், கெட்ட வார்த்தை பேசணும், ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னா முதல்ல போய் நிற்கிறோம். நான் வந்து பேசுகிறேன் உனக்காக, நீ என்ன ஜட்ஜா, நீயே நியாயம் இருக்கிற வேலை உனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஊழியங்களுக்கு விரோதமாக பேசுறது, மற்றவங்களுக்கு விரோதமாக பேச நான் வந்து பேசுகிறேன், நான் வந்தால் சரியாயிடும். இந்த ஆவியை விட்டுறணும். இதுதான் அழிவு. உன் குடும்பம் அழிகிறதுக்கு காரணம் இதுதான். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்காக நீ போய் பேசி உன் ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி கரைப்படுத்திக்காத, உன் பரிசுத்தத்தை இழந்துடாதீங்க. விசாசி இப்படி தான் பொல்லாப்பு செய்யறதுக்கு உன்னை தூண்டுவான். பொல்லாப்பு செய்ய விரைந்து ஓடுகிற ஒரு கால் நமக்கு வந்துடக்கூடாது. உங்கள் கால் ஓடுற ஒரே ஓட்டம் கத்தர்காய் ஓடுற ஓட்டமாக இருக்கணும். பொறுமையோடு லக்கை நோக்கி ஓடு. நம்ம ஓட்டம் அப்படி இருந்தால் ஜெயத்தோட மகிமையில் பிரவேசிக்கலாம். இன்றைக்கி அநேகர் பொல்லாப்பு செய்ய ஓடுகிறாங்க. யாரை கெடுக்கலாம், யாரை அழிக்கலாம், எந்த குடும்பத்தை வந்து நாசம் பண்ணி நாம மேலே வந்துடலாம். உழைச்சி மேலே வர்றதெல்லாம் இல்லை, இவனை அழிச்சு மேலே வர்றது எப்படி, அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது கால்கள். பொல்லாப்பு செய்ய ஓடிக்கிட்டு இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரே, என்னை அந்த பொல்லாப்பு செய்கிற ஓடுகிறது என்னை வெளியே கொண்டு வரும். அடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குற்றமில்லாத ரத்தத்தை சிந்த தீவிக்கிறது. காரணமே இல்லாத ஆட்களோடு பகை, காரணமே இல்லை ஆனால் அவங்கள சண்டை பண்ணுறது, எந்த ரீசனும் இல்லாமல் சண்டை. பைபிள் சொல்லப்படுது, காரணமே இல்லாமல் எனக்கு சத்துருவானவர்கள் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற பேர் யாரை கண்டாலும் முறைக்கிற அந்த அனுபவத்தை விட்டுருங்க. நீங்கள் நிறைய பேர் ஞானஸ்தானம் பெற்ற பேர் யாரை கண்டாலும் முறைக்கிறது, எல்லாரையும் பகையாளியாக பார்க்கறது. ஆண்டு சொன்னால் கூடுமானவரைக்கும் யாவரோடும் சமாதானமாக இரு, எல்லாரோட சமாதானமாக இருக்க பழகுங்க. இங்கே சொல்லப்பட்டது அழிவுக்கு காரணம் என்ன? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? தீவிரமான ஒரு ஆவி. அந்த ஆவி என்ன செய்கிறது? ஊற்றப்படுத்துகிறது, பொல்லாப்பு செய்கிறது, தீவிரித்து ஓடுகிறது. இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட சுபாவம் வருதா? திருவிருந்து எடுத்த பிறகு நம்முடைய சுபாவங்களில் மாற்றம் உண்டாகணும். ஒரு கம்யூனிட்டி சர்வீஸுக்கு வர்றீங்கன்னா நான் எதில் தவறி இருக்கிறத சிந்திங்க. பொல்லாப்பு செய்ய விரைந்து ஓடி இருக்கிறேன்னா,
குற்றமில்லாத ரத்தத்தை சிந்து தீவிரிக்கிறது கால்கள். குற்றம் பண்ணவே இல்லை, அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறோம். பொய் சாட்சி சொல்வது. எத்தனை பேருக்கு பொய் சாட்சி சொல்லியிருக்கிறீங்க? ஆமாம் நான் பார்த்தேன். அது பாவம். குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துறதுக்கு தீவிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க. நீ உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி அந்த அம்மா டவுன் பண்ணுன்னு தெரியாத விஷயத்த, பொல்லாத விஷயத்த அம்மா சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது உன் அழிவுக்கு காரணமாயிடும். அப்புறம் கடைசியில் உன் பேர் எப்படி தெரியுமா மாறிடும்? அந்த அம்மாவுக்கிட்ட போகாதீங்க, நியாயம் கிடைக்காது. அந்த அம்மா ஒரு பொய் பேசுகிறவங்க, அது சர்ச்சைக்கு போகிறதே வேஸ்ட்டு. உன்னால் ஆண்டவர் நாமம் தூசிக்கப்படுது, உன் பேரும் தூசிக்கப்படுது. இதுதான் அழிவுக்கு காரணம். அவங்களுக்கு நான் சூரிட்டி நிற்பேன், இவங்களுக்கு சூரிட்டி நிற்பேன், நான் வந்து பேசிக்கிறேன், இதெல்லாம் ஆகாது. உன் வழிகளை கர்த்தருக்கு முன்பாய் சரிப்படுத்து. உங்கள் குடும்பம், நீங்கள், உங்கள் ஜீவியம் கர்த்தர், இப்படி தான் இருக்கணும். அடுத்தவங்களுக்கு பேசுகிறேன், இவங்களுக்கு போய் இந்த நியாயாதிபதி வேலை, நீதி வேலை நமக்கு இல்லை. இங்கே சொல்லப்பட்டது குற்றமில்லாதவருடைய ரத்தத்தை சிந்துகிறதுக்கு விரைந்து ஓடுகிறது. காரணமில்லாதவர்கள் அடிப்பது, சண்டை போடுவது பிரச்சனையே இல்லை. சவுலுக்கும் தாவீதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சவுல் பொல்லாத ஆவி வந்தபோது தாவீதை ஈட்டி எடுத்து பாயும்படி, அவனை கொலை செய்யும்படியாக வகை தேடி கொண்டு வந்தான். இதுதான் ஆவி. சவுலுக்கு தாவீதுக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது இட பிரச்சனையா? இல்லை வந்து அவங்களுக்கு ராஜ்யத்தில் நான் இந்த ராஜ்யத்தை எடுத்துப்பேன்னு தாவீது போய் அவன்கிட்ட சண்டை போட்டானா? நான் ராஜாவாயிட்டேன், நீ இப்போ இறங்கி வா, அப்படி இதை சவுலுக்கிட்ட போய் தாவீது சொன்னானா? இல்லையே. ஊரில் இருக்கிறவன் சொன்னால் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. எவனோ பாடின பாட்டுக்கு யாருக்கு சண்டை? சவுலுக்கு தாவீதுக்கு சண்டை. காரணமே இல்லாமல் ரத்தம் சிந்துவது. அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு, இவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு, அவங்க சொன்னாங்க நீ என்னை பற்றி சொன்னியாமே, இதெல்லாம் கேட்கக்கூடாது. சவுலை நம்ம வந்து காது கேட்காதது போய் மாறிடணும். அந்த நேரத்தில் பரவாயில்ல, எனக்கு தெரியல, அவங்க என்கிட்ட சொல்லலை அப்படின்னு அமைதியில் ஆயிடணும். என்னையா சொன்னா, உன்னையா சொன்னா? ஏதாவது ஒன்று ட்விஸ்ட் பண்ணி பிசாசு உன்னை விழ வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆவியை கொண்டு வருவான். இப்படி தான். அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களே, நீ அதை போய் கால்குலேஷன் பண்ணி நீ என்னை பற்றி சொன்னியா, அவங்ககிட்ட அங்கே போய் நின்றுக்கிட்டு சண்டை போட்டுருக்கூடாது. கொஞ்சம் நெஞ்சு இருக்கிற பரிசுத்தமும் கெட்டு, பேரும் கெட்டு, கர்த்தருடைய அபிஷேகம் கெட்டு, உன் மேலே இருக்கிற கிருபை நஷ்டப்படுத்தி போய் அழிவில் கொண்டு போய் விட்டோம். அதனால் நாம் வந்து இந்த கம்யூனியன் எடுக்கிற நாட்களில் நம்ம ஜீவியத்தை சரிப்படுத்தணும். அடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பாழ்கடிப்பும் அடிப்பும் அவர்கள் வழிகளாக இருக்கிறது. நினைவுகள் எல்லாம் அக்கிரமம். அக்கிரமத்தின் நினைவு வருகிறதா? நீங்கள் அநேகருடைய சிந்தைகள் அக்கிரமம் இருக்கிறது. அக்கிரம எண்ணம். அக்கிரமம் என்பது கிரமம் இல்லாதது. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா ஒழுக்கம் இல்லாதது, ஒழுங்கு இல்லாதது. கிரமம் என்பது ஒழுங்கு. சபைக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஒழுங்கு கிரமம் இருக்கிறது. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு சொல்ல, டிசிப்ளின்டாக இரு, ட்ரெஸ்ஸை எப்படி டிசிப்ளின்டாக போ, இப்படி இரு. ஒரு கிரமத்தோடு வாழ்கிறது தான் ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கை. ஏனோ தானோ எப்படி வேணால் வாழ்கிறது வாழ்க்கை அல்ல. ஆடு மாடு கூட தான் வாழுது, அது எங்கே வேணால் போவோம், அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன ஆடு மாடா? இல்லையே. நமக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, சட்டங்கள் இருக்குது, பிரமாணம் இருக்குது, வார்த்தை இருக்குது. இந்த கட்டளைகள் நியமங்கள் படி நம்முடைய ஜீவியத்தை நடத்தணும். எப்படி வேணா போகிறது வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு அழிவுக்கு காரணம் என்ன? இதுதான். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கொண்டு இப்படி விலகி ஓடிக்கொண்டு தேவனுடைய நாமத்தை தூஷிப்பது. முதலாவது, கால்கள் பொல்லாப்புக்கு விரைந்து ஓடுகிறது. ரெண்டாவது, காரணம் இல்லாமல் மற்றவர்களோடு ரத்தம் சிந்துகிறதுக்கு தீவிக்கிறது. மூன்றாவது, அக்கிரம சிந்தைகள். இவைகள் எல்லாம் ஒரு மனிதனை அக்கிரமத்துக்கு வழியாக இருக்கிறது என்று நாம் அங்கே படிக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய குடும்பங்கள் அழிவுக்கு காரணங்களில் நான் சொல்லிக்கிட்டு வரேன். இதில் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னா, ஒருவேளை இதில் சிக்கியிருந்தா, ஆண்டவரே இந்த வழியில் நான் தவறி இருக்கிறேன், ஆண்டவர் லோத்துக்கு சொன்னது போல நீ இந்த அழிவிலிருந்து வெளியே வந்து விடு, இந்த அக்கிரமத்திலிருந்து வெளியே வந்து விடு என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நாம் அதுக்கு ஒப்பு கொடுத்து வெளியே வந்தோம்னா கர்த்தர் நம்முடைய கரங்களை பிடித்து தூக்கி இப்படிப்பட்டதான எல்லா கிரியைகளிலிருந்து அவர் விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். அடுத்து படிங்க. உங்கள் குடியிருப்பு எங்கே இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இதுதான் என் குடியிருப்பு, வீட்டையே பிடிச்சி உட்காந்துருக்கோம். இங்கே சொல்லப்படுறது அடுத்து அழிவுக்கான காரணங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய
18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருது, ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைச்சர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்போதும் கண்ணீரோடு கூட சொல்லுகிறேன். நீங்கள் என்னோடு கூட பின்பற்றலாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களுக்கு மாதிரியாக நோக்குங்கள். சத்திய வசனங்களுக்கு அறிந்த பிறகு உங்களுக்கு சொல்லப்படுகிற சத்தியங்கள் படி தான் உங்கள் வாழ்க்கை நடத்தணும். நீங்கள் ஒரு சுயமான வேறு விதமான வழிக்குள்ளே சிக்கிடக்கூடாது. இங்கே அழிவுக்கான காரணத்தை குறித்து பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறதை நாம் இங்கே படிக்க கேட்கிறோம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நம்முடைய சிந்தையெல்லாம் ஒரே சிந்தை தான் இருக்கணும். கிறிஸ்துவை போன்ற ஒரு மாதிரியாய் வாழ்வதற்கு நோக்கமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி நாம் ஜீவிக்கிறோமா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தர் வர காத்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவங்களுடைய காத்திருப்பு குடியிருப்பு எங்கே இருக்கிறது? எங்கே இருக்குதுங்க? எங்க நீங்கள் வந்தீங்களே உங்கள் வீடு, அதான் உங்கள் குடியிருப்பு. அந்த குடியிருப்பு வந்து டெம்பரவரி டென்ட்டு. இன்றைக்கி நைட் ஆண்டவர் உங்களுக்கு அழைச்சாருன்னா, அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருன்னா, நீ அங்கே போய் தான் ஆகணும். வர முடியாது ஆண்டவரே, இங்கே வீடெல்லாம் இருக்குது, நான் எப்படி விட்டுட்டு வர்றது, அப்படி வர்றதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கூப்பிட்டாருன்னா நீங்களும் போய் தான் ஆகணும், நானும் போய் தான் ஆகணும். ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய சிந்தைகள் முழுவதும் என் குடியிருப்பு எங்கே இல்லை? பூமியில் இல்லை. பூமியில் இல்லாதவங்களுடைய சிந்தை எப்படி இருக்கும்? இந்த வீடு ஒன்றும் பெருசு இல்லை, இந்த வேலை ஒன்றும் பெருசு இல்லை, இந்த காரியம் ஒன்றும் பெருசு இல்லை, என் குடியிருப்பு அங்கே இருக்குது, இதெல்லாம் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தருடைய குடியிருப்பில் எனக்கு அலங்காரமான ஒரு வீடு இருக்குன்னு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டது அவங்க வேறு விதமாய் நடக்கிறார்கள். எதுக்குன்னா தங்கள் வயிற்றுக்காக. அழகாக சொல்லப்பட்டிருக்கு வசனத்தில், அவருடைய தேவன் வயிறு. சோறு சோறு சோறு, நான் எப்படி வாழணும், அப்படி சாப்பிடணும். சில பேர் பாருங்க, தாங்க சாப்பிட்றதுக்கும் உடுத்துறதுக்கும் வீட்டுக்குமே வழி தவறி போகிறாங்க. சத்தியத்தின் நடக்க மாட்டாங்க. எப்போ பாரு சாப்பாடு, ஹோட்டலு, இதுதான் அழிவுக்கு காரணம். இன்னைக்கு நிறைய குடும்பம் அழிக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவங்களுக்கு சத்தியம் தெரியும், அவங்களுக்கு கர்த்தர் யாருன்னு தெரியும், அவங்களுக்கு வசனம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சவங்க தான். ஆனால் அவங்க வழி எப்படி இருக்குன்னா வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு. அவர்கள் எதை குறித்து அதிகமாக சிந்திக்கிறாங்கன்னா உலகத்துக்குரியதே சிந்திக்கிறாங்க. வீடை கட்டலாமா, பிள்ளைகளை கட்டலாமா, இப்படி ஆக்கிடலாமா, அப்படி, இதெல்லாம் தேவை. ஆனால் இதையே சிந்தித்துட்டு இருக்காதுன்னு வசனம் சொல்லுது. நீ கர்த்தரை சிந்திக்க வேண்டிய ஆளு எப்போ பாரு உலகத்துக்குரியவைகளே சிந்திக்க கூடாது. அங்கே வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளே சிந்திக்கிறார்கள். பூமிக்குரிய சிந்திச்சுட்டு இருந்தா எப்போ பரலோகம் போகிறது? நாளைக்கு என்ன சாப்பாடுக்கு பண்ணலாம், இன்னைக்கு என்ன செய்யுது, அடுத்து என்ன செய்வது, இப்படி என்ன பண்ணலாம் பிள்ளைகளுக்கு, இதையே சிந்தித்து என்ன ஆகுதுன்னா சீக்கிரம் அழிவை சந்திக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாகவே ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய சத்தியத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ சிந்திப்பாங்கன்னா, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தர் வர நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னுடைய ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எதிர்பார்ப்பு என்பது என்ன? காத்து இருக்கிறது, வாஞ்சியா எதிர்பார்ப்பது. இப்போ பிள்ளைங்க அப்பா வராருன்னு சொல்லிட்டாருன்னா, ஒரு பொருளை வாங்கிட்டு வரவன் சொல்லிட்டானா நைட்டெல்லாம் உட்காந்துட்டு வெளியே காத்திருக்கிறான். நான் சொன்னேன் வாங்கிட்டு வராரா இல்லையான்னு பார்ப்பணும், உட்காந்து காத்திருக்கிறான். உலக பிரகமான பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவர் இன்னைக்கு வந்துட்டா என்ன நடக்கும், இந்த இரவில் வந்துட்டா என்ன நடக்கும், இப்போ இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே வந்து இந்த எதிர்பார்ப்புக்குள்ளே தான் வாழ்க்கை இருக்கணும். நம்ம எதிர்பார்ப்புலாம் என்ன? நாளைக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், இன்றைக்கி எவ்வளோ பணம் கிடைக்கும், இது என்ன செய்யலாம், அது என்ன செய்யலாம், இந்த எதிர்பார்ப்பில் தான் போகிறோம். சில பேர் சபையில் கூட வரும்போது உலக பிரகமான எதிர்பார்ப்புகள் தான் வராங்க. வசனத்தில் சரியான விதத்தில் நாம் பகுத்து புரியணும். உலகத்துக்குரியவைகளை மட்டும் தேடும்படி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் எதுக்காக சபைக்கு வராங்கன்னா உலகத்துக்குரிய காரியங்களுக்கு மட்டும் தான் சபைக்கு வராங்க. உலகம் 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 உலகம். அவருடைய தேவன் வயிறு, அவருடைய முடிவோ அழிவு. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம அழிவுக்கு காரணமாக இருப்பது என்ன? இப்போ பாருங்க, குடும்பம், சிந்தை, சாப்பாடு, குடும்ப காரியம், இந்த காரியம், அந்த காரியம், இதை குறித்து நாம் சிந்திக்கிறோமா? இல்லை வேறு விதமாக நடக்கிறோமா? சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு சத்தியம் நீங்கள் நல்லா கேட்டுக்கிறது, வெளியே போன பிறகு வேறு விதமாக நடக்கலாமா? அதுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் சத்தியத்தை கேட்டு உங்களுக்கு சொல்லி நீங்கள் டைம் எல்லாம் விட்டு வந்துட்ட பிறகு அந்த வழியை விட்டு நீங்கள் சுயமாக வேற ஒரு வழிக்கு போகலாமா? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் என்ன நடக்கிறாங்கன்னா, அங்கே சொல்லப்படுறது வேறு விதமாய் நடக்கிறார்கள். படிங்க அந்த வசனத்தை கூட, எப்படி நடக்கிறாங்க, அதுக்கு மேலே வசனம் படிங்க.
பின்பற்றவர்களாகி ரட்சிக்கப்பட்டவங்களாகி தான் வந்தீங்க. நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிற இந்த சத்தியத்தின்படி நீங்க யாரை பார்த்து நடக்கணும்னா, நாங்க எந்த சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறோமோ அந்த சத்தியத்தின்படி ஜீவிக்கிறவர்கள் நோக்கி பார்த்து அப்படி உங்க ஜீவியத்தை நடத்துங்க. ஏன்னா அநேகர் வசனத்தை தெரிஞ்சவங்க ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி நடக்கிறாங்கன்னா, அப்பா இந்த பாஸ்டர் சரியா, அந்த பாஸ்டர் சரியா, அந்த சபை சரியா, இந்த சபை சரியான்னு ஓடாத அலையாத. உன்னை சரியான பாதை கொண்டு வர்ற வசனத்துல சத்தியத்துல நிலைச்சிரு. வேறு விதமா ஓடுற ஆட்களோட சேராது. அங்கே போனால் நல்லா லைட்ஸ் போட்டிருக்கிறாங்க, மியூசிக் போட்டிருக்கிறான், அவன்லாம் வேறு விதமாக நடக்கிறான். அவன் எண்ணமெல்லாம் வேறு விதம். அவனுடைய தேவன் வயிறு, வயிற்றுக்காக உன்னை ஏமாற்றுவான். சிஸ்டர் உங்களுக்கான ஜோம் பண்ண சிஸ்டர், இப்படிங்க சிஸ்டர், அப்படிங்க சிஸ்டர், கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு, என்ன உங்கள் வீட்டில் செய்வின் இருக்குது, மாந்திரிகம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, நான் தீர்க்கதரிசி, இது அதெல்லாம் வருவான். அவன் என்ன வழியில் நடக்கிறான் தெரியுமா? வேறு விதமாய் நடக்கிறவர்கள். நாங்கள் உங்களுக்கு அப்படி போதிக்கவும் இல்லை, நாங்கள் போதிக்கிற சத்தியத்தின்படி நீங்கள் நோக்கி உங்களுடைய வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். நான் சொன்ன பிரசங்கத்தையே சொல்லாமல் வேறொரு பிரசங்கத்தை நானே சொன்னால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க என்று பவுல் சொல்றார். இந்த சத்திய வசனத்துக்கு விரோதமாக யார் பிரசங்கம் பண்ணாலும் யார் சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு சபையில் உள்ள கலாச்சாரம் மாறி போச்சு. வயிற்றுக்கு தான் இன்னைக்கு ஊழியம். நம்ம ஆட்களும் அதை தான் யூடியூப்ல உட்காந்து பார்க்குறோம். வா இன்னைக்கு என் கூடவே பேசிட்டாரு, கர்த்தர் என் கண்ணீர்களை துடைப்பாருன்னு சொல்லிட்டாரு. பைபிளும் படிக்கிறது இல்லை, ஜாபம் படிக்கிறது இல்லை. இவர் ஃபோன்லேயே கண்ணீரை கர்த்தர் தொடச்சிட்டாரான். இப்போ ஃபோன்லேயே கண்ணீர் துடைக்க தந்தா நீ எதுக்கு சபைன்னு உனக்கு வரணும்? பைபிள் எதுக்கு? ஜபம் எதுக்கு? உட்காந்துக்கிட்டு யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு அந்த பாஸ்டர் என்ன பேசுறாரு, இந்த பாஸ்டர் என்ன எல்லாருக்கும் மார்க்கை போட்டு உட்காந்துக்கிட்டு அவங்க பார்த்தாங்க. ரைட்டு, இப்படி பேசினா தான் ஜனங்க வந்து நமக்கு வருமானம் கிடைக்கும். அவருடைய தேவன் வயிறு, வயிற்று பழக்கணும்னா என்ன செய்யணும்? உன்னை வந்து சாஃப்ட் கார்னர் பண்ணணும். உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை உயர்த்துகிறார், உன்னை நடத்துகிறார், உன்னை இப்படி ஆக்கிடுவார், அப்படி ஆக்கிடுவார். நீ எப்படி வேணா இரு, அது எப்படி உன்னை ஆக்கிடுவாரு? சரி கேட்டியா அப்படியாவது ஆக்குனாரா? கேட்டியா ஆக்குனாரா? சொல்லு. ஆகலையா? நீ சரிப்படுத்தாம, நீ இன்னும் சரி வசனத்துக்கு செவி கொடுக்காம, வசனம் சொல்லப்படுது உன்னை நடத்துகிறோடைய மாதிரியா இருந்து நோக்கி பார்த்து அப்படி நடக்க வேண்டிய வழியை சரிப்படுத்தி கொள்ளாம இதை பார்த்த உடனே சரியாயிடுமா? எப்படி அது? பைபிள் சொல்ல அவரை நோக்கி பார்த்தவங்கள் பிரகாசம் அடைந்து, அது ரைட்டு, ஒத்துக்கிறேன். அவருடைய பிரசன்னத்தை அவருடைய மகிமையை பார்த்தா சரியாயிடும். நீ எதை பார்த்து உட்காந்துட்டு இருக்கிற? ஆசீர்வாதம் டிவி வைக்கலாமா, சால்வேஷன் டிவி வைக்கலாமா, அந்த டிவி பார்க்கலாமா, இங்கே ஓடலாமா, அந்த கூட்டத்துக்கு போகலாமா, இந்த செல்ஃபோனில் வர்றதை பார்த்துட்டா சரியாயிருமா? நீ எந்த டில்லி, பாம்பே, தூத்துக்குடி, 4 மாவடி எங்கே ஓடனாலும் கத்தரை பார்க்காம மனுஷனை பார்க்குற வரைக்கும் ஒரு அற்புதத்தையும் உன் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. நீ யாரா வேணா இரு. ஏன்னா அவங்கெல்லாம் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவருடைய தேவன் வயிறு. ஒரு பாஸ்டர் பிரசங்கத்துக்கு கூப்பிட்டா 15 லட்சம் 10 லட்சம் கேட்குறாங்க. எல்லா லட்சம் அவங்கள தேடிதான் நீ என்ன பண்ற? ஓடுற. நம்ம சபையில் அப்படி யாரும் ஓடுற கால் இல்லைன்னு நினைக்கிறேன். பொல்லாத கால்கள் இல்லை, இது வரைக்கும் இல்லை. இனி அந்த கால் வரக்கூடாதுன்னு கத்தருக்கு ஜெபம் பண்றேன். அந்த கால் வந்தால் கத்தர் அந்த கால்களை சந்திப்பார். கத்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அவங்களுடைய தேவன் என்னது? ஆமாம், 10 லட்சம் வாங்கி எதுக்கு? வயிற்று நிரப்பு தானே வாங்குறான், வேற என்ன வாங்குறது? 10 லட்சம் 20 லட்சம் பேரம் பேசுறது, பேய் ஓட்டுறதுக்கு பேரம். அவனுடைய தேவன் என்னது? நான் ஒரு சகோதரனை கொடுத்து கேள்விப்பட்டேன். வர முன்னாடி இவர் பேசுவார், அவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, கர்த்தர் எனக்கு காட்டிட்டாரு, நான் வந்து ஜாம் பண்ணுவேன். அடுத்த 5 நிமிஷத்தில் யார் ஃபோன் பண்ணுவா? அவர் அசிஸ்டண்ட்டு, ஒரு பாடி கார்டு, அவர் ஃபோன் பண்ணுவார். வந்து உங்களுக்கு அவர் கிளியர் பண்ணிவிடுவார், நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துடணும். ஒன்றும் போவே இல்லை ஜெபிக்கிறதுக்கு வீட்டுக்கு. என்ன அது, நான் அது விடுதலை ஆகுமா ஆகாதா கத்தருக்கு தான் தெரியும். இவர் என்னமோ இவர் கையிலேருந்து பவர் அனுப்பி அவர் விடுதலை ஆக்கிற மாதிரி இவர் தான் இயேசுவே. இப்போ ஊழியக்காரங்களாம் இயேசுவா மாறிட்டாங்க. அவங்க தான் இயேசு கிறிஸ்துவே. கள்ள கிறிஸ்துக்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க. பைபிள் சொல்லப்பட்ட கடைசி நாட்களில் என்ன கிறிஸ்து? நான் தான் கிறிஸ்து, ஆண்டவர் இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார், என் கை தொட்டுச்சுனாவே இன்னைக்கு நீ நான் இயேசு கிறிஸ்துவா? நான் என்ன யாராவது கூப்பிட்டு நான் சொல்லுவேன், நான் வரேன், நானும் ஜெபம் பண்ணுறேன், நீயும் ஜெபம் பண்ணு. கத்தர் இறங்கினாதான் விடுதலை. என் கையிலையும் ஒன்றும் இல்லை, உன் கையிலையும் ஒன்றும் இல்லை. என்னிடத்துல இருக்கிறத உனக்கு தரேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், அவ்வளோதான். அதை விட்டுவிட்டு இங்கே இருந்துக்கிட்டே கால்குலேஷன் போட்டு 15,000 கொடுத்துடணும், விடுதலை ஆனவுடனே அடுத்து நீங்கள் 15,000 கொடுத்துடணும், காரில் வருவோம் அவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துடணும், இவங்களுக்கு இதெல்லாம் வாங்கி வச்சிடணும் சாப்பிட. என்ன அவனா உனக்கு அடிமையா இல்லை என்ன வேலைக்காரனா? இன்றைக்கி ஜனங்க அதை தான் நம்புது, ஏமாந்து போதுங்க ஜனங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சத்தியம் தெரியல, வசனம் தெரியல.
இங்கே தெளிவாக சொல்லப்படுறது கடைசி காலம் இப்படி தான் வேறு விதமாய் வந்து வயிற்றை நிரப்போம். அவன்கிட்ட வல்லம் இருக்கிற மாதிரி தெரியும், அற்புதம் இருக்கிற மாதிரி தெரியும். அவர்கள்லாம் எப்படி நடக்கிறாங்கன்னா வேறு விதமாய் நடந்து வயிற்றை நிரப்புகிறவர்கள், அவருடைய முடிவு அழிவு. ஆண்டவர் இடத்துல வந்து சீசர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே நாங்கள் இப்படிலாம் அற்புதம் செய்தோம், பேய்களை துரத்தணும், அற்புதங்களை செய்தோம்னு சொன்னாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார் அவங்களுக்கு? எப்பா நீங்கள் பேய் ஓட்டினதுக்காக அற்புதம் செய்ததுக்காக சந்தோஷப்படாதீங்க, உங்கள் பெயர்கள் ஜிபே எங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குது, அதுக்கு சந்தோஷப்படு. என்கிட்ட வந்து பாஸ்டர் நீங்கள் இப்படி பண்ணீங்க, யாரும் ஓட்ட முடியாதது நீங்கள் அற்புதம் செஞ்சீங்க என்கிட்ட சொல்லும்போது நான் சொல்லுவேன், ஏயா நானா ஓட்டினேன்? கத்தர் செஞ்சார், போய் சோத்திரம் பண்ணு. நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமானாலும் நானுன்ற வார்த்தை வந்துச்சுன்னா அங்கே ஒன்றும் செயல்படாது. இன்னைக்கு நிறைய பேர் நானு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்னை கூப்பிடுங்க, நான் முடிச்சு கொடுத்துட்றேன், நான் பண்ணிடுவேன். நம்மளால் ஒன்றும் முடியாது. என்னால் ஒன்றும் முடியாதுங்க. மற்ற ஊழியக்காரர் எப்படின்னு எனக்கு தெரியல, என்னால் ஒன்றும் முடியாது. நான் முன்னாடி இருந்து சொல்கிறேன், என்னால் ஒரு 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 விடுதலை வாங்கி தரவோ எதுவுமே என்னால் முடியாது. நான் ஜெபிக்கிறேன், கத்தர் இறங்குனா உனக்கு விடுதலை, கத்தர் இறங்குனா உனக்கு சுகம், கத்தர் இறங்குனா உனக்கு அற்புதம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படி உண்மையாக சொன்னோம்னா அவங்க என்ன பண்ண மாட்டானா, வரமாட்டான். அவனை எப்படி தெரியுமா சொல்லணும்? நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு சுகம் வாங்கி தரேன், நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தரேன், என்னால் முடியும். அப்படி சொன்னோடனே இவன் நினைக்கிறான், ஓ இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் பொழுது, இவர்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு, இவர் கை வச்சாலே எல்லாம் முடிஞ்சிடும். யார் கை வச்சும் ஒன்றும் முடியாது, யார் உனக்கு சொல்லியும் ஒன்றும் முடியாது. அற்புதம் செய்கிறவர் யார் தான்? கர்த்தர் தான். எந்த மனுஷனுக்கும் அந்த அதிகாரம் இல்லை. ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு தெரியுமா ஜனங்க? ஊழியக்கார கையில் தான், ஊழியக்காரன் ஆண்டவராக மாற்றிட்டாங்க. அப்போஸ்தலர் நாட்களில் அற்புதம் செய்த போது மாலைகளை கொண்டு வந்து கழுத்தில் மாட்ட வந்தாங்க. பைபிள் படித்து பாருங்க. அப்போஸ்தலர் நாட்களில் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் உங்களை போல மனுஷன்தான், நான் உங்களை போல தான் எப்படி இருக்கிறேன், மனுஷன். எங்களுக்கு எதுக்குப்பா இந்த மாலை மரியாதைலாம் இன்றைக்கி? ஆனால் இந்த உலகத்தில் ஜனங்க எதை விரும்புகிறாங்க ஊழியக்காரங்கன்னா? மாலை மரியாதை, புகழ்ச்சி, ஜனங்க இப்படி சொல்லுவாங்களா அப்படி சொல்லுவாங்களா, காரில் வந்து இறங்கலாமா, இதைத்தான் அவங்க பிரியப்படுறாங்க. இது எல்லாம் வந்து எதை காண்பிக்கிறதுனா, அவருடைய தேவன் யாருன்னா வயிறு. தாங்கள் யாருன்னு காண்பிக்கிறதுக்கு வாழ்கிற வாழ்க்கை. நம்முடைய சிந்தைகள் அப்படி இருந்தால், ஒருவேளை நமக்குள்ள அப்படி தாட்ஸ் வந்தால், தேவ சமூகத்தில் இது அழிவுக்கு காரணம். அவங்க நல்லா இருக்கிற போல தெரியலாம், கடைசியில் அவங்க முடிவு அழிவாயிருக்கும். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே அழிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். கர்வம், ஆகார திரட்சி, நிர்விசாரமான சாங்கோபம், சோதோமின் அக்கிரமம், இதுதான். எப்படி? நிர்விசாரம், சாங்கோபம், ஆகார திரட்சி. சோதமை அழித்ததுக்கான அடுத்த காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நிர்விசாரம், சபைகளில் வந்து விட்ட பிறகு என்ன வசனம் சொன்னாலும் மண்டையில் ஏறாத மாதிரியே இருக்கிற ஒரு குரூப் இருக்கும். நிர்விசாரம் ஆவி. அந்த சத்திய வசனம் கீழ்ப்படி மாட்டான். அவருக்கு ரொம்ப சத்தியம் தெரிஞ்ச மாதிரி சபையில் பேசிக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் வந்துடக்கூடாது. நிர்விசாரத்தின் ஆவி வந்துடக்கூடாது. நீங்கள் குடும்பங்களை அழிக்கிறது இதுதான். நிர்விசாரமான சுபாவங்கள் நமக்குள்ள வந்துடக்கூடாது. வருதா? அப்படியே ஏன் வராங்க, எப்படி வராங்கன்னு தெரியாது. எப்படி வந்தாங்களோ அப்படியே எழுந்து போவாங்க. ஐயோ இன்னைக்கு வசனம் இப்படி சொல்லியிருக்குதே, நம்ம கீழ்ப்படினமே. தேவ சமூகத்தில் வந்து பிறகு வாயை திறக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும். நிர்விசாரத்தின் ஆவி, தேவையில்லாத வீண் கதைகளை பேசிக்கிட்டு உட்காந்துருக்க கூடாது. தேவன் பார்க்கிறார். நிர்விசாரத்தின் ஆவிக்குள்ளே சிக்கிறாது. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு கர்வம். கர்வம் உள்ள வந்துச்சுனாலே தலைகளாக நீ விழ போறன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு கர்வம் வருது. அதுவும் குறிப்பாக சீயோன் குமாரத்திக்கு கழுத்தை நெரிக்கிற கர்வம். ஏசியா 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு கழுத்தை நெரித்து ஒய்யாரமாய் நடந்து சிலம்பொலிக்க ரோடோட தெரியாத, எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறதா நீ கேட்கணும். இந்த கர்வம் வந்துருச்சுனாலே விழ போகிறேன்னு அர்த்தம். நீ நிறைய பேருக்குள்ள வருதா கர்வம்? ஊழியக்காரங்களுக்குள்ள கூட கர்வம் வருது. நான் சொன்னேனே, இப்போ என்னால் தான் ஆச்சு. பவுல் பாருங்க, இக்கோனியா என்ற ஒரு பட்டணத்துக்கு புறப்பட்டு போகிறார். அங்கே அந்த ஜனங்களை அவருக்கு மாலையை போட்டாங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்க விசுவாசிகளாம் இதை தான் எதிர்பார்க்குறாங்க. இவர் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கணும் அப்படின்னு பேர் வாங்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 12, 13ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14, 12, 13. பைபிள் படிக்கிறீங்களா? பைபிள் வச்சிருக்கிறீங்களா?
15 படிங்க, 15 மட்டும் படிங்க. நாங்களும் உங்களைப் போல, ஏங்க பைபிளை கவனி, என்ன சொல்லப்படும்? நாங்களும் உங்களைப் போல. பைபிள் வச்சிருக்கிறீங்களா இல்லை எல்லாத்தையும் கண்ணு எல்லாம் குருடாக்கப்பட்டிருக்குதா? நாங்களும் உங்களைப் போல என்ன சொல்லப்பட்டிருக்குது? நாங்களும் உங்களைப் போல. எங்களுக்கு எதுக்கு என்ன வேணாம்? பூமாலையை போடுறது, எருதை வெட்டுறன்னு எங்களுக்கு போய் வெட்டுறீங்களே. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். நீங்கள் மேல் இருக்கிற வசனம் படித்தா தெரியும். 7வது வசனத்தில், லீஸ்திரியாவில் ஒருவன் தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாக இருந்தான். ஒருபோது நடவாமல் கால்கள் வழங்காதனமாய் உட்கார்ந்திருந்து, அப்படி உட்கார்ந்துருந்தான். பவுல் அவனுக்குள்ள ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருக்குது கண்டு அவனுக்கு சுகமாகி அந்த சப்பானி நடக்க ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்தவங்க நினச்சிட்டாங்க இதுதான் உண்மையான கடவுள் போல, அப்போ நாம் இத்தனை நாள் வணங்க இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லி இவங்களுக்கு பலியையும் பூமாலையும் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பர்னபாவும் பவுலும் பார்த்து இது என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோயோ நாங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் சாதாரண மனுஷங்கன்னு சொல்லி அந்த ஜனக்கு சொன்ன வசனத்தை கேட்குறோம். நாங்கள் உங்களைப் போல பாடு உள்ள மனுஷர்கள் தான், எங்களையா நீங்கள் கனப்படுத்துறீங்க? இப்படி சொல்கிற ஊழியக்காரர் யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்படி சொல்கிறதான விசுவாசி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் ஜபம் வந்த உடனே, கொஞ்சம் அபிஷேகம் வந்த உடனே அவர் அப்படியே டாப் கியருக்கு வந்துடுறார். கர்வம் வந்துடக்கூடாது. என்னைக்கு நமக்குள்ள கர்வமும் பெருமையும் வருதோ, மேட்டிமை வருதோ, விழ போகிறோன்னு அர்த்தம். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், ஆண்டவரை என்கிட்ட இந்த மேட்டிமை எடுத்துருங்க, இந்த பெருமையை எடுத்துருங்க. நானும் இந்த ஜனங்க சொல்லி என்னை கீழே தள்ளிடக்கூடாது. என்னை கிருபியாக என்னை தாழ்த்துறேன், என்னை தரமட்டமாக தாழ்த்துறேன். ஒரு விசுவாசி ஊழியக்காரனுடைய உயர்வு எங்கே இருக்குதுன்னா தாழ்மையில் இருக்குது. நீங்கள் எவ்வளவோ தாழ்த்துறீங்களோ அவ்வளோ கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எவ்வளவோ தாழ்த்துறீங்களோ கர்த்தர் அவ்வளவாய் உயர்த்துவார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? நான் தான் அற்புதம் செய்தேன், போடு அந்த மாலையை என் கழுத்தில், போடு பேண்டு செட்டுன்னு சொல்லியிருப்பேன் இல்லை? நீங்கள் அப்படி தான் இருக்குது. ஊழியங்கள்லாம் ஃபீஸ் கட்டுறது தெரியுமா உங்களுக்கு? அந்நிய பாஷை பேசுறதுக்கு ஃபீஸு, ட்ரைனிங் கோர்ஸ், அந்நிய பாஷை எப்படி பேசுவது அதுக்கு ஒரு ஃபீஸ் கோர்ஸ் ட்ரைனிங், அற்புதம் செய்கிறதுக்கு எப்படி பேய் ஓட்டுறது அதுக்கு ஒரு ட்ரைனிங் ஃபீஸு. இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே போய் இங்கே போய் ட்ரைனிங் எடுத்து வந்து தான் உன்னை ஏமாத்துறான். எப்படி பண்ணலாம், எப்படி பேசினா எப்படி அவன் மைண்டை பிடிக்கலாம். ஹிப்னாட்டிசம்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா யார் மைண்டில் என்ன உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னு அப்படியே படிச்சிடலாம். நிறைய இருக்குது இது மாதிரி டெக்னிக்ஸ்லாம். அதுக்கு பேர் வேறு பேர் சொல்கிறாங்க. அது மைண்ட் ரீடிங்கு. உங்களோட பார்க்கும் போதே உங்கள் மைண்டில் என்ன யோசிக்கிறீங்க, என்ன சிந்திச்சுட்டு வரீங்க உங்கள் மைண்டை சொல்லணும். அப்போது நம்ம சிந்தித்தலாம் கரெக்டாக சொல்லிட்டாங்க பாரு, அப்படியே நீ போய் தலையை கொடுப்பேன், அவங்களுக்கு அந்த ஆவி உனக்குள்ளே இறக்கி விட்டுருவோம். முடிஞ்சது கதை. உன் கதை காரணம் இல்லாமல் தலையை இங்கே அங்கே கொடுத்துட்டு கடைசியில் தலையில்லாமல் வந்துடாத. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு சாங்கோபம், கர்வம், நிர்விசாரம் வந்துவிடக்கூடாது. சாங்கோபம் காரணமே இல்லாமல் கோபப்படுது. எப்போ பாரு எரிச்சல், கோபம், வீட்டில் சமாதானத்தை கெடுக்கிறது கூட. கர்த்தருடைய பிள்ளைகள் வீடு சமாதான வீடாக இருக்கணும். கோபம், எரிச்சல், ஒருவேளை நமக்கு கோபம் வரலாம், எல்லா மனுஷனுக்கும் இயல்பு தான். அது சூரியன் மறையிறதுக்குள்ளே, அது அஸ்தமிக்கிறதுக்குள்ள கோபம் தணிஞ்சிடணும். அப்படியே கோபத்தில் எரிச்சல் அவங்க மேலே கசப்பாக இருப்புன்னு சொன்னால் நீ கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் எடுத்து பிரயோஜனம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை அடித்தாங்க, காரி துப்பினாங்க, எந்த காரணமும் இல்லை அவர்கிட்ட. பிலாத்தும் சொல்லியாச்சு, ஏரோதும் சொல்லியாச்சு, என்ன இல்லை அவர்கிட்ட? ஒரு குற்றம் இல்லை. ஆனால் முள்முடி சூட்டப்பட்டது, அடிக்கப்பட்டார். ஏப்பா அவர் உயிரோடு கூட எழுந்து வந்தார். இந்த அடித்தவன், இந்த திட்டினவன் யாராவது ஒருத்தன் வீட்டுக்கு போய் நீங்கள் இப்படி என்னை அடிச்சிங்க, இப்படி திட்டினீங்க, என் வஸ்திரத்தை உருவி என்னை நிர்வாணப்படுத்தினீங்க, ஒருத்தன் வீட்டுக்காவது போய் அப்படி சொன்னாரா? சொல்லல. அதுதாங்க உண்மையான கிறிஸ்துவம். நாம் அப்படி இருப்போமா? உங்களுக்குள்ள அப்படி இருக்குதா? எனக்குள்ள அப்படி இருக்குதா? அவ்வளோ அடித்தோம், அவர்கிட்ட என்ன இல்லை, அவங்க மேலே ஒரு பர்சன்டேஜ் கூட கோபம் இல்லை. நமக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டா மைண்டு சூட் ஆகுது, ட்ரிப் ஆகுது. எப்போ அவனுக்கு எந்த பாயிண்டில் அவன் மட்டும் மாட்டுவான், எப்படி அவனை வம்பு இழுக்கலான்னு பார்க்குறோம். எப்படி அவனை கூப்பிட்டு வச்சு வம்பு இழுத்து சண்டை போடலாம். நிர்விசாரம், சாங்கோபம், ஆகார திரட்சி. இன்றைக்கி இப்போ சாப்பிட்லாம், அப்போ சாப்பிட்லாம், சாப்பாடு தான். தேவ சமூகத்தை விட ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கூட ஓய்வு நாளில் வரும்போதே சாப்பிட்டு வரான். அன்றைக்காவது உபாசம் இருக்கணும், அன்றைக்கும் ஃபீஸ்டிங் தான். எல்லா நாளும் ஃபாஸ்டிங் இருக்க முடியல கூட அன்றைக்காவது இருப்பான்னு பார்த்தா அன்றைக்கும் ஃபாஸ்டிங் கிடையாது, ஃபீஸ்டிங். எல்லா நாளும் சாப்பாடு. இன்றைக்கி ஹோட்டல்கள் எவ்வளோ பெருகிட்டோ அதை விட டபுள் மடங்கு ஹாஸ்பிட்டல் பெருகிருக்கு. ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறேன், எவ்வளோ ஹோட்டல் பெருகுச்சோ அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் பெருகும். அது உண்மை.
சும்மா அப்படி உட்காந்துருப்பான், முடியாது, ஹோட்டலில் வாங்கிக்க, ஹோட்டலில் வாங்கிக்க. இன்றைக்கி நிறைய குடும்பம் டைவர்ஸுக்கு போகிறதுக்கு காரணம் தெரியுமா? ஹோட்டல் தான். செய்ய முடியல, என்னால் முடியல, என்னால் முடியல. சரி, உன்னால் முடியலையே, எதுக்கு கல்யாணம் காட்டினா, எதுக்கு வாழ்க்கை உனக்கு? முடியாத ஆட்களுக்கு எதுக்கு இந்த வேலை? நீங்கள் நிறைய குடும்பங்கள் இப்படி தான் போய் சிக்கி ஹோட்டல்னு ஹோட்டலில் அலையுதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நாம் ஒரு கர்த்தருடைய மாதிரியாக இருக்கணும். மரியாளும் வீட்டில் இருக்கணும், மார்த்தாலும் வீட்டில் இருக்கணும். ரெண்டு இருந்தால் தான் குடும்பம் பேலன்ஸ்டாக இருக்கும். ரெண்டுமே அவசியம். தேவ சமூகமும் இருக்கணும், மார்த்தால் வேலையும் இருக்கணும். ஏதாவது ஒன்று மட்டும் வச்சுருந்தா விழுகு தான். ரெண்டுமே அவசியம். குடும்ப வேலையும் செய்யணும், கர்த்தருடைய வேலையும் செய்யணும். மார்த்தாலும் வேணும், மரியாளும் வேணும். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? ஆகார திரட்சி. இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம், அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம். நீ ஒரு ஹோட்டலுக்கு போகிற 1000 ரூபா செலவு பண்ணுற, கர்த்தருக்கு 1000 ரூபா கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். வயிறு முட்டை போய் அந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம், இந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம், அங்கே கறி நல்லா இருக்குது, இந்த இடத்துல கறி நல்லா சாப்பிடுவேன். மொத்தமாக குடலாக இருக்கும்போது தெரியும். அப்போ வந்து பாஸ்ட்டுக்கிட்ட வந்து ஒவ்வொன்று அழுறது. ஏன் அங்கே அழுற? அங்கேயே அழுறது தானே. பக்கோடா கடை எந்த கடை சாப்பிட்டு அவன்கிட்ட போய் அழுறது தானே. எப்பா நீ கொடுத்த எண்ணெய் சரியில்லை, கறி சரியில்லை, அதனால் எனக்கு வயிறு குடல் பிரச்சனை ஆயிடுச்சு, நான் இவ்வளோ பணம் கொடுத்துருக்குறேன் மாதம் மாதம், கொடுப்பானா காசை? கொடுப்பானா? 2 அடி கொடுத்து அனுப்புவான். உன்னை போல் 1000 பேர் வந்து சாப்பிட்ற, நீ சாப்பிட்டது நான் பார்த்தேன், நான் போட. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானமாய் நடந்து கொள்ளணும். எதை புசிக்கணுமோ அதை புசிக்கணும், எதை புசிக்கக்கூடாது அதை புசிக்கக்கூடாது. ஆகார திரட்சி. ஆகாரத்தை சாப்பிடு, தப்பு இல்லை, உங்களை சாப்பிட வேணான்னு சொல்ல. ஆகாரம் திரட்சி. திரட்சினா என்ன அர்த்தம்? அதிகமாக கழுத்துக்கு மீறி மூக்குக்கு மீறி அப்படியே வெளியே வர்ற அளவுக்கு போயிடாத, கண்ட்ரோல்டாக இரு. சில பேர் பாருங்கள், இங்கே கல்யாணம் நடக்குது, அங்கே கல்யாணம் நடக்குது, உங்க பேக் எடுத்து கிளம்புறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தான். ரொம்ப அவமானமாக இருக்குது. அந்த கல்யாணத்துக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் போய் முதல்ல உட்காந்துருக்குறான். ஏன்டா அங்கே போய் உட்காந்துருக்குன்னு கேட்டால் என்ன சொல்கிறான்? சாப்பாடு போடுறாங்க. ஏன் நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் உனக்கு தரமாட்டாரா? அப்படி உன்னை சாப்பிட சொல்லி ஆண்டவர் ஒன்று அழைச்சிருக்கிறாரு. நான் ஒன்று சொல்லுவேன், ஒரு பாலிசி. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் சரியாக இருந்தால் உங்களை கர்த்தர் கொடுக்குறவங்களா மாற்றுவாரே தவிர வாங்குறவங்களா மாற்ற மாட்டார். பைபிள் சொல்லப்பட்டது, வாங்குறதை பார்ப்பிலும் கொடுப்பது பாக்கியம். பைபிள் படித்தா தானே தெரியும். இல்லை பாதி தூக்கத்தில் அரை தூக்கத்தில் அப்படியே இருக்கிறீங்க. இப்போ பைபிள் படிக்கணும், டெய்லியும் திறந்து பைபிளை வாசிக்கணும். அப்போ தான் என்ன வசனம் சொல்லுதுன்னு தெரியும். இங்கே வந்து தான் வசனம் கேட்குறது இல்லை, தினந்தோறும் பைபிளை திறக்கணும். சாப்பிட்றதுக்கு வாயை திறக்கிற மாதிரி 3 வேளை பைபிளை திற. அப்பத்தை பிட்டு புசி, இது ஆகாரமாக மாறட்டும். இது உன் எலும்புகள், தசை, நரம்பு, ரத்தம், நாளம், ஒவ்வொரு அவயங்களுக்குள்ள இந்த வார்த்தையை ஜீவனாக மாற்றுங்க, வாழ்க்கை சரிப்படுத்தப்படும். ஆதியாகமத்தில் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் வெளியே வாங்க. அந்த ஜனங்களுடைய அக்கிரமம் பெரிதாக இருக்கிறது. அந்த ஜனங்களுடைய அக்கிரமத்தை கர்த்தர் சொல்லி கொண்டு வந்தார். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராது, இந்த சமபூமியில் எங்கே நில்லாத என்று அந்த ஜனங்களுக்கு சொன்னார். அந்த நாட்களில் அந்த ஜனங்கள் செய்த பாவம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டினது. விபச்சாரம் பண்ணிக்கிட்டு ஆணோட திருமணம், பெண்ணோட திருமணம், இதெல்லாம் அந்த நாட்கள் நடந்ததான சம்பவம். அதனால தேவ சமூகத்தில் அவர்களை துரிதப்படுத்தினார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை துரிதப்படுத்துகிறார் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரும்படி. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது அழிவுக்கு காரணம் என்ன? 18:12. இருமாப்பு. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. பாருங்க, இன்னைக்கு அழிவுக்கு காரணம் அடுத்து என்னது? இருமாப்பு. இன்னைக்கு வருதா இருமாப்பு? அது என்ன இருமாப்புனா என்னங்க? அவங்களுக்கு தாங்களே எல்லாமே சரின்னு நினச்சிக்கிறது, அதான் இருமாப்பு. வருது அவங்களுக்குள்ள அப்படி, நீங்கள் செய்யறதெல்லாம் சரி வந்துடக்கூடாது. அது ஊழியக்காரராக இருந்தாலும் அதே தான், விசுவாசியாக இருந்தாலும் அதே தான். இருமாப்பு வரும்போது அவனுக்குள்ள என்ன வருகிறதாம்? அழிவு வருகிறது. தாழ்மை உள்ளவனுக்கு படிங்க, இருமாப்பு என்ன செய்யுதுக்கு? அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். மேன்மை வரணும்னா ஒரு மனுஷனுக்கு என்ன வேண்டும்? தாழ்மை வேணும். கர்த்தர் உங்களை உயர்த்தணும் அப்படின்னா தாழ்மைப்படுங்க. கர்த்தருக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக தாழ்மை. அவன் எவ்வளவு உன்னை தரமட்டமாக தாழ்த்துட்டும், வயசு வித்தியாசம் இல்லாமல் இருக்கட்டும், பரவாயில்ல, தாழ்த்து, தப்பு இல்லை. நம்ம அப்படி இருக்கிறோமா? நான் அப்படி இருக்கிறேன்னா? என்னையும் தான் கேட்குறேன், உங்களையும் தான் கேட்குறேன். அழிவு வருவதுக்கு காரணம் நம்முடைய இருமாப்பு.
கடைசியாக 2 பேதுருவை பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 9, 8, 9 2 வாசனம். நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அக்கிரமங்களை விட்டு நாம் வெளியே வந்து விடணும். நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை கர்த்தர் ரட்சித்திருக்க. லோத்துக்கும் தெரியும் இந்த ஜனங்க இப்படி பாவம் செய்யணும். அவனுக்கு ஒரு போராட்டம் வந்தது. எப்படி? கண்டும் கேட்டும் அவனுக்கு தெரியுது இவ்வளோ பாவம் நடக்குதுன்னு. அவனுக்கு ஒரு மனதில் போராட்டம் தான். ஆனால் கர்த்தர் அவனை என்ன செய்துட்டாரு? ரட்சித்திட்டார். அவனை சொல்லப்படுற நீதிமான் ஆகிய லோத்து. அப்போ இந்த உலகத்தில் விசுவாசிகள் மற்ற விசுவாசிகளை பார்த்து நீங்கள் வாழக்கூடாது, மற்ற ஜனத்தை பார்த்து நீங்கள் வாழக்கூடாது. நீதிமானாகிய லோத்தை போல உங்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்ட நீதிமான், கர்த்தராலே கழுவப்பட்ட நீதிமான், இவங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு சொல்லணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை அழிவிலிருந்து நாம் வெளியே வருவோமாக. ஏன் அழிவுகள் வருகிறது என்பதை நாம் சிந்தித்து கொண்டு வந்தோம். அகந்தை வருவதனால், பெருமை வருவதினால், மேட்டிமை வருவதினால், விபச்சாரங்கள் வருவதினால், தேவ சமூகத்தில் இருந்து கொண்டு நிர்விசாரம், சாங்கோபம், ஆகார திரட்சி, பொல்லாததை பிணைப்பதுக்கு ஓடுவது, மற்றவர்களை இரத்தப்பழிகளை தீர்ப்பதுக்கு தீவிரிப்பது, இப்படி பல காரியங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தில் கர்த்தர் எதை பேசினாரோ, எதில் நீங்கள் சரியில்லை நினைக்கிறீங்களோ அழிவிலிருந்து வெளியே வாங்க. இந்த அக்கிரமத்தின் நிமித்தம் இந்த அழிவிலே நான் சிக்கியிருக்கிற ஆண்டவரே, இந்த அழிவிலிருந்து என்னை வெளியே கொண்டு வரும்படியாக கேட்கிறேன். தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஒரு 5 நிமிஷம் அறிக்கை செய்வோம். இந்த காரியங்களெல்லாம் என்னை அழிவுக்கு கொண்டு போகுது, என் குடும்பம் அழிவதற்கு